எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. பெருமான் கருணையை நீள நினைந்தடிய நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து அருள் தரும் சொர்ண அம்பிகை உடனுரை காரணேஸ்வரருடைய திருக்கோயிலில் இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய நன்னாளிலே நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். எனவே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயன் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுமா போலே புண்ணியத்தால் நாம் இந்த திருக்கோவில் வளாகத்தில் கூடியிருக்கிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, இங்கே ஆலய உழவார தொண்டர் சீர் திருக்கூட்டத்தினுடைய ஏற்பாட்டிலே ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த மார்கழி சிறப்பு சொற்பொழிவில் இந்த ஆண்டு அடியேனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எனவே இந்த திருக்கூட்டத்தினரை நான் பணிவோடு வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தொண்டர் என்ற சொல்லுக்கு நாம் என்ன பொருள் கொள்கிறோம் என்று சொன்னால், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். இரண்டு அடியார்கள் சந்தித்துக் கொண்டால் அவர்களை வணங்குவதை தவிர முக்தி இன்பத்தை கூட பெரிதாக எண்ணாத ஒரு கர்ம வீரர்கள் நம்முடைய திருத்தொண்டர்கள். அதனால தான் அவ்வை பிராட்டி எல்லாவற்றையும் விட தொண்டர்கள் தான் பெரியவர்கள் என்று குறிப்பிடுவார் இல்லையா? பெரியது கற்பின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகடல் துயில்வோன் அலைகடலோ குறுமுனி கலசத்து அடக்கம் குறுமுனியோ புவியில் சிறு மண் புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவள் இறைவர் பாகத்து அடக்கம் இறைவர் தொண்டர் உள்ளத்து அடக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. எப்படி பாருங்க, இந்த உலகத்தில் தொடங்கி இந்த பேரண்டத்தில் தொடங்கி இத்தனை பெயர்களை விடவும் தொண்டர்கள் பெருமை மிக்கவர்கள். எனவேதான் இந்த தொண்டர்களுக்கு பெரிய புராணத்தில் திருக்கூட்டம். இப்ப நம்ம எல்லாம் திருக்கூட்டத்தை சார்ந்த அடியார்கள். கூட்டம் எல்லாவற்றுக்கும் கூடும். ஆனால் திருக்கோயிலிலும் உழவாரத்திலும் இது போன்ற அற்புதமான நிகழ்வுகளிலும் கூடுகிற கூட்டத்திற்கு திருக்கூட்டம்னு பேர். சேக்கிழார் சொல்றார், பெருமானுடைய பெருமையை சொல்ல முடியும் என்னால, ஆனா இந்த திருக்கூட்டத்தினுடைய சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட திருக்கூட்டத்தினரால் நடத்தப்படுகின்ற தொடர் சொற்பொழிவு. அதிலும் இந்த ஆண்டு இங்கிருந்து தொடங்குவதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இந்த இறை செயலை எண்ணி எண்ணி நான் வியக்கின்றேன். இன்றைக்கு நமக்கு பெருமான் கொடுத்திருக்கிற தலைப்பு செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன். திருவடியை பற்றிய நினைப்பு. சைவத்தில் மட்டுமல்ல, திருவடி எல்லா சமயத்திற்கும் பொதுவானது. ஏன்னா உருவத்தை சொல்லிவிட்டால் இந்த சமயம் இந்த சாமின்னு சொல்லிடலாம். ஆனா திருவடியை மட்டும் சொன்னால், எனவேதான் கடவுள் பெயரோ கடவுள் உருவமோ கடவுளுடைய அருளிச் செயலோ எதையுமே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சொல்லாத திருவள்ளுவர் கூட திருவடியை குறிப்பிடுகின்றார். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் சொல்றார் இல்லையா? கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை இறைவன் அடி சேரார் என்று குறிப்பிடுவார். எனவே தாள் திருவடி என்றெல்லாம் இறைவனுடைய அந்த திருவடி நமக்கு
எல்லா நமக்கு முதல்ல கிடைச்சது திருக்குறள் இல்லையா? அது மட்டுமல்ல, இறைவனுக்கு இப்ப பிரம்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 தலைகள், சிவபெருமான் எடுத்துக்கொண்டால் 5 தலைகள் இல்லையா? பெருமானுக்கு 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள், 25 மாகேஸ்வர வடிவங்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். கரங்கள், பெருமானுக்கு 8 கரங்கள். என் தோள் வீசி நின்று ஆடும் பிராந்தனை கண்காள் காண்மின்களோ என்று திருநாவுக்கரசர் குறிப்பிடுவார். கரங்கள் 8. முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள், 12 கரங்கள். ஆனால் எல்லா கடவுளுக்கும் திருவடி ஒன்றுதான், 2 திருவடி தான். திருவடியில் இவருக்கு 4 திருவடிகள், இவருக்கு 8 திருவடிகள் என்ற பேதமே இல்லை. எனவே திருவடி என்பது ஒரே மாதிரியாக சுட்டப்படுகிறது. எனவே அந்த திருவடியை எப்படி பிடிச்சுக்கணும்னு கேட்கிறார். மணிவாசகர்கிட்ட போய் நம்ம கேட்கணும், திருவடி எப்படி சாமி பிடிச்சுக்கிறது, திருவடியை எப்படி பிடிக்கிறது? சிக்குன்னு பிடிச்சுக்கோன்னார். அந்த சிக்கிய திருவடியை சிக்குன்னு பிடிச்சுக்கணுமா? சிக்கன பிடித்தேன் என்று சொல்வார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. எனவே குழந்தைகள் கூட நம் காலை கட்டி கொண்டு அழும், கையை கட்டிட்டு அழாது, இடுப்பு கட்டிட்டு அழாது. குழந்தைகள் எதை கட்டி கொண்டாடும்? காலை கொட்டி கொண்டாடும். அதுபோல் பெருமானுடைய திருவடிகளை நாம் இறுக பற்றி கொண்டால் அவன் எல்லா வினைகளையும் நீக்கி விடுவான். அருணகிரி பெருமான் சொல்லுவார், இந்த பிரம்மன் எழுதி வச்ச கையெழுத்து இருக்கு இல்லையா, அந்த கையெழுத்து யாராலையும் மாற்ற முடியாதான். அந்த பிரம்மனே நினைச்சாலும் அடிச்சுட்டு எழுத முடியாது. ஒரு முறை எழுதிட்டாருன்னா அது அப்படித்தான் இல்லையா? வீட்டில் சோறு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு எழுதிட்டாருன்னா வாழ்க்கை முழுக்க அவர் வெளியிலேயே தான் தெரிஞ்சிட்டு இருப்பார் இல்லையா? அப்படித்தான் அந்த தலையெழுத்தை மாற்ற முடியாது. ஆனால் ஒரே ஒரு திருவடியால் அந்த தலையெழுத்து மாறுமா. யாருடைய திருவடி? முருகப்பெருமானுடைய திருவடி. முருகப்பெருமானுடைய தாழ் பட்டு அழிந்தன அயன் கையெழுத்தேன்னு நமக்கு அருணகிரி பெருமான் சொல்கிறார். முருகப்பெருமான் தாள்களை நாம் நம் தலையில் சுமந்தால் நம்முடைய தலையெழுத்து மாறிவிடும் என்று அழகாக நமக்கு அருணகிரி பெருமான் சொல்லுகிறார். தாழ்பட்டு அழிந்தது அயன் கையெழுத்தே என்பார். அப்ப நான்முகனுடைய அந்த எழுத்தையே மாற்றிவிடும் ஆற்றல் திருவடிக்கு உண்டு. நம்ம ஓதுவாமூர்த்திங்க அழகா பாடினார். யார பாடினார்? சமய சான்றோர்களை பாடினார். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி திருவடி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி திருவடி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி பதம் திருவடி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி எல்லாமே திருவடி தான். அப்ப திருவடியே நமக்கு சிந்திக்கக்கூடிய ஞானத்தை வேண்டுகின்றார் நம்முடைய அப்பர் பெருமான். எப்படி என்று சொன்னால், திருவடி என்பது பேதம் இல்லாமல் நமக்கு அருளை செய்வது. திருஞான சம்பந்தர் பல்வேறு பாடல்களில் இந்த திருவடியை சொல்லுவார். அதே போல நம்முடைய திருநாவுக்கரசர் ஒரு தலத்திற்கு செல்லுகிறார். அந்த தலத்தில் பெருமானுடைய திருவடியை எனக்கு தீட்சையாக வழங்க வேண்டும். தீட்சையில மிக உயர்ந்த தீட்சை திருவடி தீட்சை. நயன தீட்சை, குருநாதருடைய கண் பார்வைப்படுவது
நயன தீட்சை, அதற்கு பேர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னு சொல்லுவோம். அடுத்தது இரண்டாவது ஸ்பரிச தீட்சை. குருநாதர் அந்த தலையின் மீது கை வைத்து அவருடைய அந்த ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய சுஷும்னா நாடியை தூண்டி விடுதல், அது ஒரு தீட்சை. இப்படி பல்வேறு தீட்சைகளில் நம்முடைய அற்புதமான தீட்சையாக சொல்லப்படுவது திருவடி தீட்சை. திருவடி தீட்சை என்பது மிக உயர்ந்த தீட்சை. அதை அப்பர் பெருமான் சத்தியமுற்றம் என்ற தலத்தில் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கேட்கிறார். அற்புதமான ஒரு பாடல் எங்க குருநாதர் தர்மபுரத்தார் பாடுவார். அவர் பாடிய தலம் இந்த காரணீஸ்வரர் திருக்கோயில். கோவாய் முடுங்கி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவாரடி சுவடு என் மேல் பொறித்துவை போகவிடின் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தழற்கை தேவா 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 முழங்கும் தழற்கை தேவா திருச்சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை. அதை திருநல்லூரில் கொடுத்தாராம் சுவாமி. அந்த திருவடி எங்க கொடுத்தார்? திருநல்லூர் என்ற தலம். ஒரு நாளைக்கு 5 முறை அந்த சிவலிங்கத்தினுடைய நிறம் மாறும். சிவபுராணத்தில் ஒரு அடி உண்டு, நிறங்களோர் 5உடையாய் விண்ணோர்கள் ஏத்த என்று. திருநல்லூர் இங்க இருக்கிற பெருமக்கள் வாய்ப்பு கிடைச்சா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு, தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் செல்லுகிற சாலையில திருநல்லூர்னு ஒரு தலம். அந்த தலத்தில் இருக்கிற சிவலிங்கம் ஒரு நாளில் 5 நிறங்கள் மாறுகின்றன இயல்பா. அது மணலே கல்லாக இருங்கிய சிவலிங்க திருமேனி. இன்னொன்னு சொல்லட்டுமா, அந்த தலத்தில் தான் அப்பர் பெருமானுக்கு திருவடி கிடைத்தது. அதனால் பெருமாள் கோவில்ல சடாரி என்று சொல்லி திருவடி வைப்பாங்க, பார்த்துருக்கிறீங்க இல்லையா? பெருமாள் கோவில்ல சடாரி வைப்பார்கள். அதுபோல சைவ தலத்தில் சடாரி வைக்கின்ற ஒரே கோயில் நம்முடைய நல்லூர். திருநாவுக்கரசருக்கு திருவடி கொடுத்த காரணத்தினால் அங்கே சடாரி வைக்கின்ற வழக்கம் சைவ கோவில்ல நாம் பார்க்க முடியும். அதை அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அந்த பாட்டில் சொல்றார், நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரேன்னார். திருவடி நல்லவாறே வைத்தாராம். அது என்ன சாமி நல்லவாறே வைக்கிறது, நல்லா இல்லாம வைக்கிறதுன்னு அப்போ ஒன்று இருக்குதா? நல்லவாறு திருவடி வச்சார்னா சாமி அப்ப நல்லவாறு இல்லாமல் யார் யார் மேல வச்சாரு தெரிஞ்சுக்கலாமா? திருக்கடவூர்ல மார்கண்டேய முனிவர் பூசை செய்கிறார். அவருடைய ஆயுட்காலம் முடிந்து விடுகிறது. யமன் வந்துட்டான். அந்த யமன் மட்டும் பாருங்க சரியான நேரத்தில் வரான். எரும மாட்டில் நம்ம ஹெலிகாப்டர்ல போனா கூட லேட்டா போறோம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும். ஆனா எரும மாட்டில் சரியான நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுவான் போல இருக்கு இல்லையா? அந்த நேரத்தை தெரிஞ்சு கலந்து, அதனாலதான் அவனுக்கு பேரு காலன்னு பேரு. அவனுக்கு பேர் என்னது? காலன். நேரத்துக்கு நிற்பான். அப்படி மார்கண்டேய முனிவரை உயிரை கவர்ந்து செல்வதற்காக நிற்கிறான். அப்பொழுது பாசக்கயிறை மார்கண்டேய முனிவர் மீது மட்டும் போடல, சிவலிங்கத்துக்கும் சேர்த்து போட்டான். அது அவனுக்கு மோசக்கயிறாச்சு. வந்தாரு சுவாமி, ஒரே உததான், செதறிட்டான். எனவே அவன் மேலையும் திருவடி பட்டுச்சு, அவன் சிதறி விட்டான். அடுத்தது ராவணன் ஆகாய மார்க்கமா போகும் பொழுது திடீர்னு வேகத்தடை. ஆகாய மார்க்கத்தில் வேகத்தடை எப்படி வரும்? கீழே குனிஞ்சு பார்க்கணும், கைலாய மலை. சரி கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு போயிடுவோன்னு இறங்கிட்டான். கீழே நகர்த்தி வச்சுட்டு போயிடுவோம் எதை? கைலாய மலையை.
அப்படி கைலாய மலையை அசைச்சு எடுக்கும் பொழுது மேலே சிவபெருமான் பார்க்கிறார். இந்த அளவுக்கு உனக்கு ஆணவம் முத்திருச்சா அப்படின்னு தன்னுடைய திருவடியால ஒரு அழுத்தினார். அப்படியே நசுங்கிட்டான். அப்ப வாகீச முனிவர் சாமகானம் பாடி உன் உயிரை காப்பாத்திக்கன்னு சொல்றார். அவன் பாடல் பாடி காப்பாற்றினான். அப்ப அவன் தலைமையில கால் வச்சார், நசுங்கிட்டான். இவன் தலைமையில உத விட்டார், தெரிச்சிட்டான். அடுத்தது பைரவராக வீரபத்திரராக எல்லாரும் ஃபுட்பால் ஆடினார் சுவாமி. அப்பெல்லாம் இந்த கால் எப்படி பயன்பட்டது அப்படின்ற மாதிரி நாவுக்கரசரை நாம எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னு சொன்னார். நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார். இவங்களுக்கெல்லாம் வச்ச மாதிரி இல்ல, நல்லவாறு வச்சார்னார். எனவே திருவடியை பெருமான் நல்லவாறு வைத்தாரா. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. அதைத்தான் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுகிறார். சாடை எடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரனை, விட எடுத்தது காலனை, நாரணன் நான் முகனும் தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம், ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே. அந்த ஆடை எடுத்திட்ட திருவடி நம்மை ஆட்கொண்டதேன்னு பண்ணார். அந்த திருவடிக்கு பேரு குஞ்சித பாதம். குஞ்சிதம்னா தூக்கிய திருவடி. அந்த ஆடை எடுத்திட்ட பாதம் நம்மை ஆட்கொண்டதேன்னு பாடுகிறார். இந்த பாதம் என்னென்னலாம் செஞ்சிருக்கு. அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. திருமால் சதா சர்வகாலமும் சிந்திக்கக்கூடிய ஒரு திருவடி இருக்கும் என்று சொன்னால் அது சிவபெருமான் திருவடி. அருமறையான் சென்னிக்கு அணியாமடி. நான்முகன் தன்னுடைய தலைக்கு அணிகலனாக அணியக்கூடியது எது என்று சொன்னால் சிவபெருமானுடைய திருவடி. சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி. முருகப்பெருமான் யாரை தன்னுடைய மிகப்பெரிய குருநாதராக ஏற்கிறார். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு குருநாதர். ஆனால் எல்லாருக்கும் குருநாதர் யாரு? சிவபெருமான் இல்லையா? அதனால சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி. அடுத்து நமக்கு சொன்னார், சார்ந்தார்கெல்லாம் சரணாம் அடினார். இந்த நனைந்தனைய திருவடின்னு சொன்ன இல்லையா? திருவடி எப்படிப்பட்டது? குளிர்ச்சி பொருந்திய திருவடி. அந்த குளிர்ச்சி பொருந்திய திருவடியை பேசும்போது குளிர்ச்சி வருது பாருங்க. அதான் திருவடி பெருமை இல்லையா? குளிர்ச்சியை பற்றி பேசும் பொழுது குளிர்ச்சி வந்துருச்சு. இப்ப இதை விட எளிமையா திருவடியினுடைய பெருமையை சொல்ல முடியுமா? நான் சொல்லி அவர்கிட்ட பணம் கொடுத்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க, இதை சொல்லும் போது கொண்டு வந்து வைக்கணும் கரெக்டா அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். சரியா வருது பாத்தீங்களா? அப்படி வரும் திருவடி இல்லையா? செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன்னு சொன்னார். இப்ப நம்ம ஒரு கடையில போய் பொருள் வாங்குறோம். அந்த காலம் மாறி போச்சு. இப்ப வீட்டில இருந்து உட்காந்து அந்த ஆப்பா, அது ஆப் இல்லை, நமக்கு வச்சுக்கிற ஆப்பு, ஏமா வச்சுக்கோங்க. அது ஆப் இல்லை, பல விஷயங்களுக்கு அது என்னவா இருக்கு? ஆப்பா இருக்கு. அதான் சொன்னார், செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள்ளார். என்ன பொருள்? நமக்கு பொருள் புரியலையா? கையில் வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, செல்லான் என்ற. எல்லாம் நிக்க போறான். 21ஆம் நூற்றாண்டுல எப்படி நிக்க போறான்? செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அப்ப இந்த செல்லு வச்சிருக்கிற பிறவி நமக்கு கடைசி பிறவி. புரிஞ்சுக்கலாம் இல்லையா? செல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். இங்க கவனிங்க, மெய்யே உன் பொன் அடிகள் கன்றுகின்று விடுற்றேன். மெய்யே உன் பொன் அடிகள் கன்றுகின்று விடுற்றேன்னு சொன்னார். அப்ப திருவடி எப்படிப்பட்டது? குளிர்ச்சி பொருந்தியது, நனைந்தனைய திருவடின்னு சொன்னாரா? இங்கே பதம் என்பது முக்தி. முக்தியை தருவதற்கு பேர் பாதம்னு பேர். பதம் பாதமாகிறது, பாதம் பதமாகிறது. இவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் சொன்னார். இப்ப நம்ம கடைக்கு என்ன வேணுமோ அந்த கடைக்கு பொருள்களை நாம் தேர்வு செய்து அந்த கடைக்கு அனுப்பிச்சிட்டோம்னா வீட்டுக்கு வந்துடும். இது ஆங்கிலத்தில் சொன்னா டோர் டெலிவரின்னு சொல்லுவாங்க. இப்படி பொருளை டோர் டெலிவரி செய்கின்ற உலகத்தில் எம்பெருமான் திருவடியை டோர் டெலிவரி செய்கிறான். ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து
இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்து அருளும் சேவகனை. பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போல, கொடுத்துருங்கன்னு ஒரு நேரம் கொடுப்பாங்க, ஒரு நேரம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இல்லையா? நம்ம நடந்துக்கிறத பொறுத்து. பக்கத்து வீடு அக்கத்து வீடெல்லாம் எப்படி இருக்கணும்? பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரி வச்சுக்க கூடாது இல்லையா? ஒரு இணக்கமா இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியா அவங்களோட நம்ம பழகணும் இல்லையா? நம்ம பழக்கம் எப்படி இருக்கோ அப்படித்தானே இருக்கும். நம்ம ஏதாவது கொடுத்தாதானே அவங்க நமக்கு கொடுப்பாங்க. நான் எதையும் கொடுக்க மாட்டேன், ஆனால் மற்றவங்க எல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அது எப்படி முடியும்? ஒருத்தன் வீட்டில் என்ன பண்ணா, பையன்கிட்ட வீட்டில் தோட்ட வேலை இருக்குது, மம்முட்டி வாங்கிட்டு வான்னு எய்த்த வீட்டுக்கு அமிச்சான். அப்பா இல்லைன்ட்டாங்கப்பா, தரமாட்டான், அவன் கஞ்ச பையன். சரி பக்கத்து வீட்டில் கேட்டுவான்னா, அப்போ அவங்களும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் மகா கஞ்சான், அவன் எப்படி தருவான்? சரி இந்த பக்கத்து வீட்டில் கேட்டுவான்னா, அவனும் தரமாட்டேங்கிறான். சோ இவன் வடிகட்டின கஞ்சன். சரி பின்னாடி வீட்டில் கேட்டுவான்னா, அங்கேயும் தரமாட்டேங்கிறான். சரி நம்ம வீட்டு மம்முட்டி எடுன்னா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், நாம சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நமக்கு எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. ஒரு கோயிலுக்கு வந்தா நாம சுத்தமான இடத்துல உட்காரணும்னு நினைப்போம், ஆனா நாம குப்பையாக்கிட்டு போயிடுவோம். நமக்கு பின்னாடி வருபவர்கள் அந்த இடத்துல உட்காரணும்னு அதை நாம் எடுத்துட்டு போறதில்லை. ஏன்? அந்த வேலைக்காரவங்க செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா சிவபெருமான் தன்னுடைய திருவடியை அடியார்களுக்கு கொடுக்கும் பொழுது சேவகனாக வந்து வணங்குகிறான். அவனுக்கு என்ன தலையெழுத்தா? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு கஷ்டம் வராது அப்படின்னு சொன்னா அது பொய். அப்புறம் எதுக்கு சாமி நம்ம கடவுளை கும்பிடணும்? காரணேஸ்வரரையும் சொன்னாம்பாளையும் நாம எதுக்கு பிரதோஷத்துக்கு பிரதோஷம் வந்து கும்பிடணும்? கஷ்டம் நமக்கும் வரும், கடவுளை கும்பிடாதவங்களுக்கு வரும். அப்படின்னா நம்ம எதுக்கு கும்பிடணும்? கேள்வி வருது தானே, நியாயமான கேள்வி தானே. இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறோம், கஷ்டம் சாமி கும்பிடுறவங்களுக்கு வரும். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, அந்த துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அந்த துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய தீர்வையும் பெருமான் நமக்கு கொடுக்கிறான். அது மட்டும் கொடுக்கல, அந்த கஷ்டத்தை இந்த உயிரோடு சேர்ந்து பெருமானும் அனுபவிக்கிறான். இதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. ஒன்றாய் வேறாய் உடனாய். கஷ்டத்தை பெருமான் கொடுக்கல, நீ செஞ்ச வினை உனக்கு துன்பமாக வருகிறது. அந்த துன்பத்தை நீ அனுபவிப்பதற்கு பெருமானும் கூட இருக்கிறான். இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், கவலையை கொண்டு வந்து காரணேஸ்வரர்கிட்ட சொல்லாத, கவலையை கொண்டு வந்து காரணேஸ்வரர்கிட்ட சொல்லாத. காரணேஸ்வரர் எனக்கு இருக்கிறான்னு கவலைகிட்ட போய் சொல்லு. கவலைகிட்ட காரணேஸ்வரர்கிட்ட சொல்லாத, எனக்கு இருக்கிறான் காரணேஸ்வரர் அப்படின்னு கவலைகிட்ட சொல்லு. ஓடி போயிடும். எப்பொழுதுமே நமக்கு நம்முடைய எண்ணம் எப்படி, நமக்கு ஒரு இப்ப இருட்டில் நடந்து போகணும், இருட்டில் நடந்து போகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனியாக நடந்து போனால் நமக்கு பயம் வரும். பேய் பிசாசெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படும், அது நமக்கு தெரியாது இல்லையா? அதுங்களெல்லாம் உண்மையிலே நல்லதுங்க, அதுங்களெல்லாம் உண்மையிலே நல்லது. ஏன்? யாருக்கு எந்த துன்பமும் பண்ணாது. நாம தான் எந்த நேரத்தில் எப்படி இருப்போம்னு தெரியாது. புரியுதா? அப்ப ராத்திரில நடந்து போகும்போது நமக்கு பயமா இருக்கு, கூட ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த பயம் நமக்கு போயிடுது இல்லையா? இப்ப நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்வோம்? கரண்ட் கட் ஆயிடுச்சு, உடனே என்ன செய்வோம்? பக்கத்து வீட்டில் இருக்கான்னு பாரு. அங்கேயும் கட் ஆயிடுச்சா? கடவுளே, அவனும் இருட்டில் தான் இருக்கிறான். ரைட். அப்ப நம்ம இருட்டில் இருக்கிறது நமக்கு துன்பமா தெரியல பாருங்க. இது இந்த புத்தி சாமிக்கு தெரியுது. அதனால தான் கஷ்டப்படும் போது நம்மளை தனியா விடுறதில்ல, கூடவே வரான். இந்த பையன் கஷ்டப்படுறான்னா அவன் கூட ஒருத்தர் கஷ்டப்படுறதுக்கு இருக்கிறான்னு தெரிஞ்சா இந்த வினையை அவன் மகிழ்ச்சியா கழிப்பானேன்னு சாமி கூடவே வரானா. அதனால அவனுக்கு சேவகன்னு சொன்னார். யாரு? நம்முடைய மணிவாசகர். எவ்வளவு பெரிய உயர்ந்த செங்கமல பொற்பாதம் தந்து அருளும் சேவகனை. சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா அன்புக்கு அடிமை. அதைத்தான் நமக்கு திருமூலர் சொல்லிக் கொடுக்கிறார். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆரும் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் இரண்டு என்பார், அறிவு இல்லார்னு சொன்னார்.
அப்ப யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அங்கே பெருமான் இருக்கிறான். தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து கொடுக்கிறான். சிவபெருமானி மணிவாசகர் மாதிரி அனுபவிக்கணும். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன. பெருமான் பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்து சொன்னது நம்முடைய சிவபெருமான். மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வீட்டு கட்டுறோம், மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறோம். அதுல தண்ணீர் தொட்டி எங்க வைக்கிறோம்? கீழே வைக்கிறோமா மேல வைக்கிறோமா? வச்சாரு பாருங்க கங்கையை சடையில தூக்கி. அப்ப வாட்டர் டேங்க் டெக்னாலஜி. உயரத்தில் கங்கை இருந்தால் கீழே தண்ணி வரும். இத முட்டாள்தனமா பகுத்தறிவுங்கிற பேர்ல கடவுள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை இப்படி பாருங்க, வாட்டர் டேங்க் டெக்னாலஜி. சுவாமி கங்கையை இடுப்புல ஒரு குடுவையில போட்டு மாட்டி இருக்கலாம். ஏன்னா அவர் கடவுள், சர்வ வியாபித்துவம் உடையவர், சர்வேஸ்வரன். என்ன ஒண்ணா பண்ணலாம். கங்கையை கையில வச்சுக்கலாம். நெருப்ப கையில வச்சுக்கிட்டவர் கங்கையை கையில வச்சுக்கல, தலையில வச்சார். தலையில இருந்தா கீழே வரையும் அது போகும். ஒன்று, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பெண்களுக்கு 50% கொடுக்கலாமா வேணாமா இன்னைக்கு வரையும் போராடிட்டு இருக்கிறான். பார்லிமெண்ட்ல 50% கொடுக்கலாமா வேணாமா? முதல்ல சரிபாதி கொடுத்தவர் யாரு? நம்முடைய காரணேஸ்வரர் தானே. சரிபாதி. இதுல அபிராம இதுல சொல்றாரு, அவர் என்ன கொடுக்கிறது, எங்க அம்மா எடுத்துக்கிச்சு. கொடுக்கிறதுங்கிறது வேற, எங்க அம்மா உரிமையை என்ன பண்ணிக்கிச்சு, எடுத்துக்கொண்டதுன்னர். இத திருவொற்றியூர் தேவாரத்தில் அப்பர் பெருமான் பதிவு செய்கிறார். சுவாமி 50% அம்பாளுக்கு கொடுத்தார் மாதொரு பாகனாக. அப்ப சுவாமியினுடைய இடது கண் அம்பாள் பக்கம் போயிடுச்சு, இடது கை போயிடுச்சு, இடது பக்கம் போயிடுச்சு. அப்ப நெற்றிக்கண் என்னாச்சு? அப்பர் பெருமான் யோசிக்கிறார், நமக்கு இந்த யோசனை வருமா? நமக்கு இந்த யோசனை வருமா? அப்பர் பெருமானுக்கு வந்துச்சு. அப்ப சிவபெருமானுக்கு முக்கண் கிடையாது, ஒன்றரை கண்ணு தான். ஒன்றரை கண்ணன் கண்டீர் ஒற்றியூருடைய எங்கள் உத்தமனேன்னார். சுவாமிக்கு என்னது? ஒன்றரை கண்ணு. 11ஆம் திருமுறையில நக்கீரர் சொல்றாரு, என்னப்பா சாமிக்கு போய் ஒன்றரை கண்ணுன்னு பொய் சொல்லி இருக்காரு அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் என்ன பண்ணிட்டார்? சாமி மேல உள்ள அதீத பாசத்தால் அப்படி சொல்லிட்டார். சாமிக்கு ஒன்றரை கண்ணும் கிடையாது, 3 கண்ணும் கிடையாது. அந்த ஒன்றரை கண்ணுல ஒரு கண்ணு கண்ணப்பண்ணார் கொடுத்தது. சாமிக்கு ஒரிஜினல் கண்ணு அரைக்கண்ணுன்னார். அப்ப சிவபெருமானுக்கு 3 கண்ணு 3 கண்ணுன்னு பேசுறோமே, அவன் முக்கண்ணன் அல்ல, அரைக்கண்ணன் என்று 11. இந்த மாதிரி நம்முடைய தலைவனை, நம்முடைய சிவபெருமானை, நம்முடைய கடவுளை வேற எந்த சமயத்திலாவது உரிமையோடு இப்படி பேச முடியுமா? அந்த உரிமையை கொடுத்திருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் அப்படி பேசிட முடியாது, ஆனால் நம்முடைய தலைவனை பேசுறோம். அப்ப உரிமையை கொடுக்கிறது சரியாக 50%. 2 வாட்டர் டேங்க் ஒன்று, இது ஒன்று. அடுத்தது, இன்னைக்கு நம்ம சென்னையில் இருந்து கொண்டு திருநெல்வேலியில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியும். திருநெல்வேலியில் இருந்து கொண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியும். இதற்கு பேரு தொலைதூர கல்வின்னு சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவோம். இதையும் சாமி தான் தொடங்கி வச்சார். இதையும் சாமி தான் தொடங்கி வச்சார். நேரடியா காரணேஸ்வரர் கோவிலுக்கு வர முடியலையா, பரவாயில்ல. நேரடியா திருவண்ணாமலைக்கு போக முடியலையா, பரவாயில்ல. என்ன செய்ய, இருந்த இடத்திலிருந்து திருவண்ணாமலையை நினை, உனக்கு முக்தி கிடைக்கும். எப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் பாருங்க, சிவபெருமான் பல்கலைக்கழகம். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் கனைத்த மேதி காணாதாயன் கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே. நம்முடைய ஞானசம்பந்தர் பாடுற, இங்கிருந்து நினைக்கலாம், உனக்கு அங்கிருந்து முக்தியை கொடுக்கிறார். அப்ப தொலைதூர கல்வியை தொடங்கி வச்சது யாரு? நம்ம சிவபெருமான். வானொலி அசரீரி அப்படிங்கறத தொடங்கி வச்சது யாரு? நம்முடைய சுவாமி தான். இன்று நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் மேலாண்மையியலில் முதல்ல திட்டமிடுதல்னு சொல்லுவோம், பிளானிங் அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த திட்டமிடுதலை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய சிவபெருமான். ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இல்லையா? இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று குறிப்பிடுகிறார். அப்ப அந்த திட்டமிடுதலை சுவாமி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இது வினை,
இந்த வினையை நீ இப்படியாக அனுபவிக்க வேண்டும், இப்படியாக இந்த வினையை அனுபவிப்பதற்கு இந்த பிறவி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியை நீ அனுபவித்து கழிக்கும் பொழுது நீ கவலைப்படாமல் அனுபவிப்பதற்கு போகத்தையும் தருகிறேன். தனுவாகிய உடல் கரணங்களையும் புவனத்தையும் போகத்தையும் கொடுக்கிறான் சுவாமி. தனு கரண புவன போகம்னு அதை சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. வினையை அனுபவிப்பதற்கு நமக்கு முன்னாடி அழகா டிசைன் பண்ணி வச்சுட்டான். நம்ம வினையை இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது இல்லையா? எவ்வளவு அழகு பாருங்க. அடுத்தது தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது. யார் யார் பேரையோ சொல்லிட்டு இருக்கிறோம். அகத்திய பெருமானுக்கு பொதிய மலையில் திருமண காட்சியை காமிச்சார். தொலைக்காட்சி தத்துவம் வந்துருச்சா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அடுத்தது இன்னைக்கு இப்படி பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்படி பாட்டு கேட்டாங்க, இப்படி வச்சுக்கிட்டு. அதுக்கு அடுத்தது இப்ப காதுக்குள்ளேயே விட்டுட்டான். இதையும் ஆரம்பிச்சது சிவபெருமான் தான். நான் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க பிள்ளைங்களை கெடுத்து வச்சிருக்கே சாமி, இப்ப காதுக்குள்ளேயே விட்டுட்டான். என்னடா அப்படின்னு பார்த்தா, நான் சொல்றது பொய் இல்லை. 2 பேர் இருந்தாங்க, அஸ்வதரன் கம்பளதரன் 2 பேர். சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்க. நல்லா பாட்டு பாடுவாங்க, என்ன மாதிரி இல்லை, நல்லா பாடுவாங்க. அந்த 2 பேரும் கடுமையான தவம். தவத்தை மெச்சி சிவபெருமான் வந்தார். என்ன பண்ணணும்? நாங்க பாடிக்கினே இருக்கணும், நீங்க கேட்டுக்கினே இருக்கணும் 24 மணி நேரம். அப்புறம் என் வேலையெல்லாம் யாரு செய்யறது? நான் பஞ்ச கிருத்தியம் பண்றவன். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல்னு 5 தொழில் இருக்கு. நான் பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தெரியாது. வரம் கொடுத்துட்டல சாமி, எங்க நாங்க பாடுறதை கேட்கணும்னார். உடனே அவங்க 2 பேரும் ஹெட்போனா மாட்டி காதுல மாட்டிட்டார். அதுதானே குண்டலங்களாக அணிந்து கொண்டார். 2 பேரும் என்ன பண்ணாரா? குண்டலமாக அணிந்தார். 24 மணி நேரமும் பாடிக்கிட்டே இருக்கேன், நான் கேட்டுக்கிட்டே என் வேலையை பார்க்கிறேன். ஹெட்போனை கண்டுபிடிச்சது யாரு? சிவபெருமான். ஒவ்வொன்றும் பாருங்க. செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, திருவடியை கொண்டு வந்து கொடுக்கிறான். இப்ப நம்ம திருவடியை பற்றி ஒவ்வொரு அருளாளர்களும் எப்படி பாடி இருக்கிறார்கள் என்ற கதைக்கு நம்ம இப்ப வரலாம். பெரிய புராணத்திலிருந்து நான் வருகிறேன். பெரிய புராண அடியாரை சொல்லும் பொழுது, பூதம் 5 நிலையில் கலங்கினும், நெருப்பு ஜில்லுன்னு இருக்கலாம், தண்ணீர் சுடலாம், காற்று வீசாமல் போகலாம். இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அப்படி நடந்தால் கூட நடக்கலாம். ஆனால் எங்கள் அடியார்கள் திருக்கூட்டத்தினர் சிவபெருமான் திருவடியை மறக்க மாட்டார்கள். பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதொரு பாகர் மலர்த்தாள் மரப்பிலர். இவங்களுக்கு கொடுக்கிற அடையாளம் அதுதான் பெரிய புராணம் சொல்லுகிறது. அதுல ஒரு நாயனார் இருந்தாருங்க, அவருக்கு பேர் கூற்றுவ நாயனார்னு பேர். பெரிய புராணத்தில் வரக்கூடிய 63 அடியார்களில் ஒருவர் யாரு? கூற்றுவ நாயனார். அவர் களந்தை என்கின்ற பகுதியை ஆண்ட ஒரு குறுநில மன்னர். இன்று அதுக்கு களப்பால் அப்படின்னு பேர். திருவிசைப்பா திருத்தலம். அந்த களந்தை கோன் என்று நம்முடைய நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகையில் பாடுவார். அந்த களந்தை என்ற ஊர்ல ஆண்ட குறுநில மன்னர் ரத கஜ துரக பதாதி என்று சொல்லக்கூடிய காலாட்படை, ரதம் என்று சொல்லக்கூடிய தேர்ப்படை, கஜ என்று சொல்லக்கூடிய யானைப்படை, துரகம் என்று சொல்லக்கூடிய குதிரைப்படை, 4 படைகளிலும் வல்லவர். குறுநில மன்னராக இருந்து சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேசங்களையும் ஒரு வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று நேராக சிதம்பரம் சென்று அந்த தில்லைவாழ் அந்தணர்களிடத்தில் அந்த சோழ மன்னனுடைய மணிமுடியை எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சோழ மன்னனுடைய மணிமுடியை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சோழ மன்னனுடைய மணிமுடி அது சோழர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சூட்டுவோம், உமக்கு சூட்ட மாட்டோம் என்று யாருக்கு சொல்லிட்டா? நம்முடைய கூற்றுவ நாயனார்ட்ட சொல்லிட்டாங்க. உடனே அவர் மனம் வருந்துகிறார். இரவுல அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஒரு அரசனை பகைச்சுக்கிட்டோமே, நாளைக்கு நமக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணிடுவான்ட்டு இரவோட இரவா அவங்க எல்லாரும் மறைஞ்சி வாழ கிளம்பிட்டாங்க. யாரு? தில்லைவாழ் அந்தனர். இந்த வருத்தத்தோடு கூற்றுவ நாயனார் பெருமானுடைய திருவடியை நினைத்து கொண்டே படுக்கிறார். பெருமான் கனவில் தோன்றி தன்னுடைய திருவடியையே திருமுடியாக வணங்கினானாம். கூற்றுவ நாயனாருக்கு சிவபெருமான் என்ன பண்ணாரு? தன்னுடைய திருவடியை
திருமுடியாக வணங்கினார். அந்த திருவடியை திருமுடியாக தாங்கி கூற்றுவனாயினார் இந்த உலகை ஆட்சி செய்தார் என்று பெரிய புராணம் நமக்கு தருகிறது. எனவே திருமுடியே திருவடி, திருவடியே கூற்றுவனாயினாருக்கு திருமுடியாக அமைந்தது. இதற்கு பேரு தாழ்தலை, தாடலை என்ற தத்துவம். எனவே கூற்றுவனாயினார் மறந்துடக்கூடாது. கூற்றுவன் யமன், யாருக்கு? அவரை எதிர்த்த அரசர்களுக்கு யமன் போன்றவரா. அதனால அந்த நாயனாருக்கு பேரு கூற்றுவ நாயனார்னு பேர். இப்படி நாயனாரை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தது நம்முடைய 11ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் வராங்க. காரைக்கால் அம்மையார் என்ன சொன்னாங்க? எனக்கு பிறவி வேண்டாம் சாமி, போதும், வாழ்ந்தது போதும், உன்னை பாடி பரவிட்டேன், கைலாயம் வரை உன்னை பார்த்து அற்புதமாக நான் பாடிவிட்டேன், எனக்கு நீ ஒன்னே ஒரு சகாயம் செய்யணும். என்ன செய்யணும்? எனக்கு பிறவி கொடுக்காத. சரி, ஏதோ ஒரு வினை, ஒரு சொச்சம், கொஞ்சம் வினை இருக்குன்னு நீ நினைச்சின்னா பிறவியை கொடுத்தீன்னா ஒன்னே ஒன்று செய். என்ன செய்யணும்? நான் பாடும் பொழுது உன் திருவடி கீழ் இருந்து நான் பாட வேண்டும், நீ ஆட வேண்டும். அதனாலதான் காரைக்கால் அம்மையார் பெருமானுடைய திருவடிக்கு கீழ் அவங்களுடைய திருமேனியை வைத்து பூசிக்கக்கூடிய வழக்கம் திருவாலங்காடு. அரவா, நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்ற, உன் திருவடிக்கு கீழே இருந்து நான் தொண்டு செய்து பாட வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் கேட்கிறார். இப்படி அற்புதமாக 11ஆம் திருமுறையில் நமக்கு. அடுத்தது திருமந்திரத்தில் திருவடி, திருவடியே ஞானம் என்கிறார் திருமூலர். என்ன சொல்றார்? திருவடியே சிவமாவது, திருவடியே சிவலோகம், திருவடியே செல் கதி, திருவடியே தஞ்சம், திருவடி ஞானம் சிவம் ஆக்கும் தின் சித்தி முத்தி என்ற. திருவடி ஞானமே சிவமாக்கும் தின் சித்தி முத்தியன்னு சொல்றார். அடுத்தது நம்முடைய 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருவடியை பற்றி என்ன சொல்கிறது? அமரர் மகுடம் தோய் மலர்ச்சேவடிகள் என் மனத்துள் வைத்து அருளே. அந்த அமரர்கள் எல்லாம் திருவடியை வணங்குகிறார்கள், அவர்களுடைய மகுடங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியில் இருக்கிறது, அந்த திருவடியை என் தலைமேல் வைத்து அருளை செய்ய சாமி அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது பொன் திருவடி என் குடி முழுது ஆள புகுந்தன போந்தன இல்லை, கரூர் தேவர் பாடுகிறார். நான் ஒன்னும் செய்யல, உன் திருவடியை மனசுல நினைச்சேன். தஞ்சாவூர் திருவிசைப்பா சொல்லுகிறது, பன்னெடும் காலம் பணி செய்து பழையோர் தாம் பலர் ஏம்பலித்து இருக்க, என்னிடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். நடம் பயிலும். எவ்வளவு அழகான இவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த நாடகம்னா இந்த இடத்துல நாட்டியம் ஆடக்கூடிய மகளிர் 108 பேர் தஞ்சை பெரிய கோவில் இருந்தாங்களாம். எத்தனை பேர்? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 108 பேர். ஓதுவார்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 48 பேர் ஒரு கோவிலுக்கு ஓதுவாரா இருந்தாங்க. இன்னைக்கு 48 கோவிலுக்கு ஓதுவார் இல்ல. அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு 48 ஓதுவார்கள் இருந்தாங்க. இன்னைக்கு 48 கோவிலுக்கு சேர்த்து ஒரு ஓதுவார் கூட இல்லை. அவ்வளவு இன்னைக்கு நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சொல்றார், என்னிடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் என்று நம்முடைய கரூர் தேவர் திருவிசைப்பாவில் பாடுகிறார். இப்பொழுது நம்முடைய 8ஆம் திருமுறைக்கு நாம் வருகிறோம். 8ஆம் திருமுறை தான் இந்த மார்கழியில் நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய திருமுறையாக இருக்கிறது இல்லையா? அந்த 8ஆம் திருமுறை மந்திரங்களில் சிகா மந்திரம் 8வது மந்திரம் என்று சொல்வார்கள். வாரியார் சுவாமி ரொம்ப அழகா சொல்வார். வள்ளலார் சிவபுராணத்தை ஒரு சின்ன முடங்கல்னு பேர் ஓலைச்சுவடியில சின்னதா எழுதி தன்னுடைய சிரசில் தாங்கினாராம். ஏன்னா சிகா மந்திரத்தை மடியிலோ கையிலோ வைத்திருப்பதாகாது, இது தலையில் சுமக்க வேண்டிய மந்திரம் என்று திருவாசகத்தை தன் தலையில் தாங்கினார். யாரு? வள்ளற் பெருமான். அவர் தான் சொல்றார் திருவாசகத்தை எப்படி படிக்கணும். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அதாவது இறைவனை 2 பொருளால சொல்லியிருப்பாங்க. 2 பொருள்களால் இறைவனை அழகாக நம்முடைய முன்னவர்கள் சுற்றினார்கள். ஒன்று நெருப்பு, சொற்றுணை வேதியன்
சோதிவானவன். இன்னொன்று தேன். ஏன் நெருப்பை சொன்னார்கள்? பஞ்சபூதத்தில் எல்லாத்தையும் நம்மால அசுத்தப்படுத்த முடியும். தண்ணீரை மாசுபடுத்தலாம், நிலத்தை மாசுபடுத்தலாம், ஆகாயத்தை மாசுபடுத்த முடியும் இல்லையா? காற்றை மாசுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் மாசுபடுத்த முடியாது, நெருப்பு. நெருப்பு தானும் தூய்மையா இருக்கும், தன்னுள் இருக்கும் பொருளையும் தூய்மையா வச்சுக்கும். அதனால தான் அந்த பிணத்தை எரியூட்டக்கூடிய நெருப்பில் கூட இறைவனை பார்த்தனர் நம்முடைய முன்னோர்கள். கோயில் சுடுகாடு, கொல் புலித்தோல் நல்லாடு. சிவபெருமானுக்கு எங்கே கோயில் இருக்கிறது, வீடு என்று சொன்னால் சுடுகாட்டில் இருக்கிறது. ஏன்? பிணத்தீயில் கூட பெருமான் இருக்கிறான். ஏன்? அது கூட பவித்திரம், அது கூட தூய்மையானது. அதனால இறைவனை என்ன பண்ணாங்க? நெருப்புன்னு சொன்னாங்க. அடுத்தது தேன். ஏன் சொன்னாங்க? தேன் தானும் கெடாது, தன்னுள் இருக்கும் பொருளையும் கெடவிடாது. எனவே திருவாசகத்தை தேன்னு சொன்னாங்க. திருவாசகம் இன்று வரை அப்படி நிற்கிறது, அதை படிப்பவர்களையும் அப்படி நிறுத்துகிறது. எனவே திருவாசகம் என்னும் தேன்னு சொன்னாங்க. இந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவி? தொல்லை இரும் பிறவி. சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது. திருவாசகம் படிச்சா ஆனந்தமா இருக்கலாம். நிறைய பேர் திருவாசகம் இறந்தவர்கள் வீட்டில் படிக்கிற பாடல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு 2 தான்: நீத்தல் விண்ணப்பம், யாத்திரை 10, அச்சோ பதிகம். இந்த 3 மட்டும்தான் நிறைவில் படிக்க வேண்டியது. மற்றது எல்லாம் திருமணம் ஆகணுமா, திருவம்பாவை படிங்க. முக்தி கிடைக்கணுமா, அச்சோபதிகம் படிங்க. நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கணுமா, ஒவ்வொன்றுக்கும் திருவாசகத்தில் இருக்கு. அவர் எப்படி தொடங்குகிறார்? திருவடியில் தொடங்குகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதில் அழகா சொல்வார்: தாழ் அடி ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. இல்லையா? அப்ப திருவடியை தொடங்குகிறார் திருவாசகத்தில். எனவே திருவாசகம் படிப்பது என்பது நமக்கு மனதில் கசடுகளை நீக்கி சிவத்தை உள்ளே கொண்டு வரும். ஏன்னா ஒரு இடம் அழுக்கா இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்ல பொருளை வைக்க முடியாது. எனவே சிவத்தை மனத்துள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தை தூய்மை செய்யணும். எதால் தூய்மை செய்ய முடியும்? திருவாசகத்தால் அந்த இடத்தை தூய்மை செய்ய முடியும். ஏன்னா பல பேர்கிட்ட அழுக்கு நம்ம கிட்ட தான் இருக்குன்னு தெரியாம மற்றவர்களை குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா, ஒரு ஐயா, குழந்தைகள் குடியிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு புதுசா கல்யாணம் ஆனவங்க குடிக்கு வராங்க. அப்ப தன்னுடைய கணவனை அந்த பக்கத்து வீட்டு ஏற்கனவே குடியிருக்கிறவங்க கூப்பிட்டு ஜன்னலை அப்படி காமிச்சு, அந்த கண்ணாடி வழியா, ஜன்னல் கண்ணாடி வழியா காமிச்சு, அங்க பாருங்க புதுசா குடி வந்திருக்கிறாங்க, நான் எதை செஞ்சாலும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க துணி துவைச்சிருக்கிறார், கொஞ்சமாச்சும் அழுக்கு போயிருக்கா பாரு, துவைச்சாலா அலசி போட்டாலான்னு தெரியல, ஆனா அவங்க வீட்டுக்காரர் எந்த அளவுக்கு அவளை பார்த்துக்கிறாரு பார்த்தீங்களா, எவ்வளோ அழுக்கா துவைச்சி போட்டிருக்கா பாரு. சரி, இல்லை அவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டா, பாருங்க பாத்திரம் தேய்ச்சிருக்கா, அழுக்கு அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட அவங்க வீட்டுக்காரர் கோச்சிக்கல, ஆனால் பாத்திரம் அழுக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு. உடனே அடுத்த நாள் இவ கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க கணவன் கூப்பிட்டா, இங்க வா அப்படின்னார். அங்க பாரு துணி துவைச்சிருக்கிறா, ஆமா நல்லா இருக்கு. பாத்திரம் தேய்ச்சிருக்கா, நல்லா இருக்கு. நீங்க போய் சொல்லிட்டீங்களான்னா, இல்ல நம்ம வீட்டு ஜன்னலை தொடச்சேன்னாரு. நம்ம வீட்டு ஜன்னலை தொடச்சேன்னார். அப்ப அழுக்கு எங்க இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இன்னொருத்தட்ட இருக்கிற மாதிரியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. தன்னை போல் பிறரை நினைன்றதை எல்லாத்திலையும் எடுத்துக்க கூடாது, நல்லதுல மட்டும் நினைக்கணும். எல்லா விஷயத்திலையும் தன்னை போல பிறர் நினைக்க முடியாது. ஒருத்தர் பெரிய நூலகம் வச்சிருந்தார், நடந்த கதை. ஏன்னா கோயிலில் உட்காந்து போய் சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ மக்கள் மற்ற இடத்துல சொல்லலாமான்னு கேட்கக்கூடாது. உடனே இவங்க கேட்குறாங்க, அப்போ மற்ற இடத்துல சொல்ல, கோவிலில் மட்டும் சொல்லாமல் இருந்தது, எங்கேயுமே சொல்லக்கூடாது, கோவிலில் சொல்லவே கூடாது. நூலகம் வச்சிருந்தார், பெரிய நூலகம். அந்த நூலகத்தில் ஒரு இளைஞன் தினமும் ஒரு புத்தகத்தை, பெரிய புத்தகம் எடுத்து படிச்சுட்டு வச்சுட்டு போயிடுவான். ஒரு நாள் அவன், இந்த புத்தகத்தை எனக்கு கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீட்டில் எடுத்துகிட்டு போய் நான் படிச்சுட்டு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நிறைய குறிப்பு எடுக்க வேண்டியிருக்கு, முக்கியமாக என்னால் தினமும் வர முடியல, நான் எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா கொடுத்துட்றேன்னா. அவர் சொன்னார், புத்தகத்தை வாங்குறவன் திருப்பி கொடுக்க மாட்டான். அவன் சொன்னா, என்ன நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம்,
உன்னை நான் 3 மாசமா பார்த்துட்டு இருக்கேன், நீ எங்க இருக்க எல்லாம் என்ன தெரியும், இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் எனக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. புத்தகத்தை வாங்கினவன் திருப்பி கொடுக்க மாட்டான். என்னங்க இப்படி சொல்றீங்க, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் புத்தகத்தை எடுத்துட்டு போறேன், கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு. அவரு சொன்னார், நான் புத்தகத்தை எடுத்துட்டு போனவன் கொடுக்க மாட்டான்னா கொடுக்க மாட்டான் தான் அப்படின்னு அவர் சொன்னார். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு. அப்படி வாங்கி சேர்த்ததுதான் இந்த நூலகம் என்னார். ஒவ்வொருத்தரையும் வாங்கி வாங்கி புத்தகத்தை திருப்பி கொடுக்காம ஒரு நூலகத்தையே சேர்த்துட்ட. இப்ப தன்னை போல் பிறரை நினைக்கிறது, அவர் நினைச்சது சரியா? அப்ப ஒவ்வொன்றையும் நாம் வடிகட்டி பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப திருவாசகம் நமக்கு என்ன சொல்லுகிறது, இந்த உடம்பில் பெருமான் குடிகொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இந்த உடம்பு மெய்யாக இருக்க வேண்டும். மெய்ப்பொருள் தங்குவதால் இந்த உடம்புக்கு மெய் என்று பொருள். எனவே இந்த அழுக்கோடு இருக்கின்ற உடலை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு திருவாசகம் என்கின்ற அற்புதமான ஒரு திரவியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவாசகத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், படித்துக் கொண்டிருந்தால், பாடிக்கொண்டிருந்தால் அழுக்கு களையப்படும். தங்கள் மலங்கழுவுவார் வந்து சாறுதலினால் எங்கள் பிரானும் இல்லையா, எங்கோன் எங்கும் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை கழுவுகின்ற இடம் நம்முடைய திருக்கோயில்கள். அந்த திருக்கோவில்களுக்கு நம்ம வந்தோம்னா அப்படி களையப்படும். இறைவனுடைய திருவடியை நினைக்க நினைக்க திருவாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படியும் திருவடி சிந்தனை இருக்கணும்னு. அதுதான் கடைசியா சொன்னார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. பல்லோரும் ஏத்த அவங்க எப்படி இருப்பாங்க, பணிந்து இருப்பாங்க. அப்ப ஞானம் கிடைத்தவர்கள் அப்படி நிக்க மாட்டாங்க, பணிந்து இருப்பாங்களாம். சேக்கிழார்ட்ட வந்தா அடியார்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா சேக்கிழார் சொல்றாரு, கதிர் முற்றிய பயிர் ஒரு பயிரை இன்னொரு பயிர் வணங்குவது போல குனிஞ்சிருக்குமா. அது மாதிரி 2 அடியார்கள் சேர்ந்து கொண்டால் வணங்குவதில் அவர்கள் முந்திக் கொள்வார்களாம். இந்த பயிர் இப்படி விளைஞ்சிருக்கு, இந்த பயிர் இப்படி விளைஞ்சிருக்கு, பார்க்கறதுக்கு 2 அடியார் சந்தித்து கொண்டது போலன்னு எழுதுறார். அப்ப யார் முதல்ல வணங்குறதுன்னு யோசிக்க மாட்டாங்க அடியார்கள், உடனே அவர்கள் வணங்குவார்கள், பணிந்து இருப்பார்கள். எனவே அந்த சொன்னார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு சொன்னார். அப்ப திருவாசகம் நமக்கு அருமையான ஒரு தேன் பாடலை தருகிறது. சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்தேன், எனக்கு அவன் வந்து அருள் செய்தான்னு சொல்றார். நான் ஒரு தவம்லாம் செய்யல, ஒரு பெரிய யாக யஜ்யங்கள்ல நான் ஈடுபடல, மந்திர தந்திர உபாசனைகள் எதுவும் நான் செய்யல. ஒன்னே ஒன்று சொன்னேன், திருவடியை நினைத்து கொண்டு சிவாய நம என பெற்றேன், அவ்வளவுதான். இறைவன் வந்துட்டான். எப்படி வந்தான், நான் எந்த பாதையில போவேனோ அந்த பாதையில் வந்து அவன் காத்து கொண்டிருந்தான் எனக்கு அருள் செய்வதற்காக என்று சொல்லுகிறார். அருமையான திருவாசக பாடல். நானேயோம் தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறுத்திடவே தேனாய் அருள் செய்தான், என் அமுதமுமாய் அருள் செய்தான், தானே வந்து அருள் செய்தான், என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அப்ப இறைவனுடைய இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமேன்னு சொல்லுவார். பூவல்லி கொய்யாமோ என்ற திருப்பூவல்லியில இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, வச்சவுடனே என்னுடைய மாசுக்கள் களையப்பட்டு விட்டன. எனவே திருவடியை நினைக்கக்கூடிய தவம் பெரிய தவம். அதே போல குருநாதருடைய திருவடியை பிடிச்சு கொண்டா பைபாஸ்ல போறது மாதிரி. இறைவனுடைய திருவடியை பிடிப்பதற்கு நமக்கு பைபாஸ் எது, குருநாதருடைய திருவடிகளை பிடிச்சுக்கணும். குருநாதருடைய திருவடியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம்னா அவர் எளிமையா கொண்டு போய் விட்டுருவார். நம்ம அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் டிசம்பர் 31ஆம் தேதி சென்னையை நோக்கி வருகின்றவர்களுக்கு தான் தெரியும் இந்த சாலையில் வந்தா எப்படி இருக்கும்னு. ஆனா குருநாதர் திருவடிகளை பிடிச்சுக்கிட்டோம்னா
ஃப்ளைட்டில் கொண்டு வந்து விட்டுற மாதிரி. ஏன்? அங்கே ஒன்றும் நடுவில் நின்று பிரியாணி விற்க முடியாது, அங்கே யாரும் கூத்தடிக்க முடியாது வானத்தில். அப்போ குருநாதர் திருவடி என்பது என்னது? ஃப்ளைட்டில் வந்து ஒரு இடத்துக்கு சேர்றது மாதிரி. சாலை மார்க்கமாக நம்ம வரணும்னா அது சுவாமியினுடைய திருவடியை பிடிக்கிறது மாதிரி. குருநாதர் திருவடியை பிடிச்சனா அழகாக கொண்டு வந்து அங்கே சேர்த்துருவாங்க. அப்போ ரொம்ப அழகாக சொன்னார், குருநாதருடைய திருவடியை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் குருநாதர் கிடைக்குமா? தாயுமானவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா அவர் சொல்றார், குருநாதரை நீ தேடி போகக்கூடாது, குருநாதரை உன்னை தேடி வர வைக்கணும். எப்படி தேடி வர வைக்கிறது? மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினவர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. இறைவனை வழிபாடு செய்யுங்க, தல யாத்திரை செய்யுங்கள், தீர்த்த யாத்திரை செய்யுங்கள், குருநாதர் உங்களுக்கு கிடைப்பார். அவ்வளவுதான், எளிமையா சொல்லிட்டார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினவர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. அப்ப குருநாதர் நமக்கு வாய்ப்பார். தல யாத்திரை செய்யணும். உழவாரம் உடலுக்கு, தேவாரம் உயிருக்கு, சித்தாந்தம் அறிவுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். உழவாரம் உடலுக்கு, தேவாரம் உயிருக்கு, ஞானத்துக்கு எது? சித்தாந்தம். இந்த மூணுத்தையும் ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தோம்னா குருநாதரை உபதேசம் செய்வதற்கு நமக்கு கண்ணில் காட்டுவான். குருவினுடைய பெருமையை ஒரு எழுத்துல நம்ம சொல்லி முடிக்க முடியாது. குருநாதருடைய பெருமை அவ்வளவு சாதாரணமானது இல்லை. பெருமான் மணிவாசகருக்கு குருநாதராக வந்து அருள் செய்தார் இல்லையா? கோகழி ஆண்ட குருமணி என்று பாடுகின்றார். அப்ப இறைவன் குருநாதராக வந்தார். முருகப்பெருமான் சர்க்குருவாக வந்தார். பழனி திருப்புகழ்ல சொல்லுவார், ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன் குடிப்பெருமாளே என்று நம்முடைய அருணகிரிநாதர் பாடுகிறார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கத்தியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சரி, இப்ப நம்ம குரு நமக்கு தேடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடியாருடைய திருவடியை பிடித்து கொண்டாலும் இறைவனை அடையலாம். அடுத்தது, முதல்ல இறைவன் திருவடியை பிடிக்கிறது. அப்புறம் இறைவன் திருவடியை பிடிப்பதற்கு எளிய வழி குருநாதர் திருவடியை பிடிப்பது. குருநாதர் திருவடியை நமக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா அடியார் திருவடியை பிடிச்சா முக்தி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? கஜேந்திர மோட்சம் அப்படின்னு உபனிடத்தில் ஒரு கதை வரும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். கஜேந்திர மோட்சம். ஒரு யானை தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு குளத்தங்கரைக்கு போகுது. இறங்கி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது முதல்ல அதோடைய காலை பிடிச்சிட்டுது. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடான்னு சொல்லுவாங்க. யானையாக இருந்தாலும் யானைக்கு நிலத்துல பலம், முதலைக்கு தண்ணீர்ல பலம். எனவே அந்த யானையை அந்த முதலை இழுக்கிறது. அப்பொழுது அது ஆதி மூலமே ஆதிகேசவா என்று திருமாலை நோக்கி அழைக்கிறது அந்த யானை. உடனே திருமால் என்ன செய்தார்? அந்த முதலிடமிருந்து யானையை விடுவித்தார் என்பது கஜேந்திர மோட்சம். அப்ப அந்த கஜேந்திர மோட்சம் என்பது யானை முக்தி பெற்றதோடு நின்று விடவில்லை. கதை அதுவரை தான் சொல்லுவாங்க. ஆனா அதுல இன்னொரு நுணுக்கம் இருக்கு. என்ன நுணுக்கம் தெரியுமா? முதலையும் முக்தி பெற்றதுன்னு அந்த உபநிடதம் முடிகிறது. அப்ப என்னங்க இது? யானையுடைய காலை பிடிச்சது முதலை. முதலை எப்படி முக்தி பெற்றதுன்னா கஜேந்திரன் திருமாலுக்கு அடியவர், அடியவர் காலை பிடிச்சதுனால முதலையும் முக்தி அடைந்தது. இப்ப அடுத்த கேள்வி வருது, முதல்ல வந்து தான் சாப்பிடுறதுக்காக காலை பிடிச்சது, முக்தி அடையணும்னு பிடிக்கலையே. முக்தி அடையணும் பிடிக்காத முதலையை எப்படி பெருமான் முக்தி அடைய வச்சான்? தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் நல்ல விஷயம் நல்லதை தரும். தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் என்பது போல, நான் கண்ணை மூடிக்கிட்டு தேனை சாப்பிட்டா புளிக்குமா? கண்ணை திறந்துட்டு தேனை சாப்பிட்டா தான் இனிக்குமா? கண்ணை திறந்து சாப்பிட்டாலும் கண்ணை மூடி சாப்பிட்டாலும் தேன் இனிப்பது போல, தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் அடியார் திருவடிகளை பிடித்துக் கொண்டால் முக்தி கிடைத்து விடும். இது கஜேந்திர மோட்சம். இதுக்கு பேர் அபுத்தி பூர்வமாக பூஜை செய்வது. சிவராத்திரி வரலாறு அதுதானே. ஒரு மனிதன் காட்டுக்குள் ஒரு புலியிடம் சிக்கி விடுகிறான். புலி துரத்துது, கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேல ஏறிட்டான். புலி அந்த மரத்து மேல ஏற முடியல, ஏன்னா அந்த முள்ளு குத்துற மரம், அது வில்வ மரம். அவன் இந்த வில்வ மரம் தெரிஞ்செல்லாம் ஏறலைங்க. இந்த இரவு நேரத்தில் புலிகிட்ட இருந்து காப்பாத்திக்கணும். அப்ப புலி கீழே நிக்குது, கீழே வந்தா லபக்குன்னு பிடிச்சிடலான்னு. அப்ப அவன் தூங்கி விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒவ்வொரு இலையா பெருச்சு போடுறா. கீழே இருந்தது சிவலிங்கம். கீழே இருந்தது சிவலிங்கம். சிவலிங்கத்தின் மேல் இரவு முழுவதும் கண் விழித்து அவன் வில்வ இலைகளை
அர்ச்சித்தான் பார்த்தீங்களா, அது சிவராத்திரியாக நாம் இன்று கொண்டாடுகிறோம். அந்த வேடன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிவபூஜை செய்கிறோம் என்று தெரியாமல் செய்தாலும் சிவபூஜை அந்த பலனை தரும். எனவே தவறு தெரியாமல் செய்தாலும் அதற்குரிய வினை பயனை நமக்கு தருவது போல நல்லது தெரியாமல் செய்தாலும் நமக்கு நன்மையை தரும். இதைத்தான் நமக்கு வரலாறுகள் காட்டுகின்றன. எப்படிப்பட்ட திருவடி இறைவனுடைய திருவடி, எப்படிப்பட்ட திருவடி. நான் அப்படியே தேவாரத்துக்கு போயிட்டு திருவாசகத்துக்குள்ள வந்துகிட்டே இருப்பேன். அப்பர் பெருமான் பெருமானுடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். முதல் அப்ளிகேஷன் போட்டவர் அவர்தான். அந்த சொல் பாருங்க, விண்ணப்பம். அப்ளிகேஷன் போட்டவர் யாரு? நம்முடைய அப்பர் பெருமான். திரு தூங்கானை மாடம் என்ற அற்புதமான ஒரு தலத்தில் திருநாவுக்கரசர் எனக்கு நந்தி அடையாளமும் சூலக்குறியீடும் வேண்டும் என்று பெருமானிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது பெருமானுடைய கையில கொடுக்கல, பெருமானுடைய முகத்தை பார்த்து சொல்லல, பெருமானுடைய மடியில வச்சுட்டு வரல, பெருமானுடைய தோல்ல வைக்கல, பெருமானுடைய சிரசுல வைக்கல, பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். அப்ப திருவடியில விண்ணப்பம் வைத்தால் அந்த விண்ணப்பம் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரும். அருமையான பாட்டு. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் நாவி காப்பதற்கு இச்சையுண்டேன், இரு கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். எவ்வளவு அழகான பாட்டு. இன்னொரு பாட்டு, கைலாய காட்சினா நாம நினைக்கிறது மாதிரி ரிஷப வாகனத்துல சுவாமி அம்பாள் பின்னாடி அந்த கைலாய மலையோடு காணுகிற காட்சி அப்படின்னு நினைப்போம். இது தூல கைலாயம். இது என்ன கைலாயம்? தூலம் என்றால் கண்ணுக்கு தெரிகிற கைலாயம். ஆனால் சூக்கும கைலாயம்னு ஒன்று இருக்கு. அந்த சூக்கும கைலாயத்தில் கூட திருவடி மட்டும் மறையாது, திருவடி மட்டும் இருக்கிறது. அந்த சூக்கும கைலாயத்தை திருவையாற்றில் தரிசனம் செய்தவர் திருநாவுக்கரசர். கைலாய காட்சின்னா சிவன் பார்வதி ரிஷப வாகனத்தோடு பார்க்கிறது தானே கைலாய காட்சி. ஆனால் அந்த கைலாய காட்சி அவர் பார்த்ததாக பாடுகிற பாட்டுல கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திரு கைலாய காட்சின்னு பாடல, கண்டேன் அவர் திரு பாதம் என்று பாடுகிறார். எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க, அருமையான பாட்டு. இந்த பாட்டு அப்படியே மனசை உருக்கிற ஒரு ராகம். காந்தாரம்னு இந்த பண்ணுக்கு பேரு. என குளிர்ச்சி தருகின்ற திருவடியை பார்த்தார், எனவே குளிர்ச்சியான ராகத்தில் பாடுறார். சில ராகங்கள் குளிர்ச்சியை கொடுக்கும், சில ராகங்கள் வெப்பத்தை கொடுக்கும், சில ராகங்கள் நமக்கு அப்படியே ஒரு நல்ல உடன்பாட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றோம் பாருங்க, உடன்பாட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். சில ராகங்கள் நம்முடைய வயிற்றை தூய்மை செய்யும், சில ராகங்கள் வலிகளை போக்கும், சில ராகங்கள் நமக்கு சுரத்தை போக்கும். அப்படின்னு ஒவ்வொரு ராகத்துக்கும் இருக்கு. இப்ப நம்ம காலையில பாடக்கூடிய புறநீர்மை பண் பூபால ராகம் பாடினால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள். அதனால தான் மார்கழி மாசத்துல விடியற்காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில், அந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, 4 மணிலேருந்து 6 மணிக்குள் வருகின்ற அந்த கால பொழுதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். அந்த நேரத்தில் காலையில் விடியற்காலை நேரத்தில் எழுந்து நீராடி பெருமானை வழிபாடு செய்யணும். அப்படி முடியாதவர்கள் வீட்டில் வெளியில வண்ண கோலங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெளியில அந்த மார்கழி அருமையான காற்றை அவர்கள் சுவாசித்துக் கொண்டே வண்ண கோலங்கள் போடுவாங்க. அப்போ அவர்களுக்கு அது ஒரு நல்லது கிடைக்கும். நம்மளுங்க என்ன பண்றது தெரியுமா, இந்த வண்ண கோலம் போடுறதை மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டு ராத்திரி 10 மணிக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு தூங்கிட்டு இருக்கு. விளங்குமா? கோலம் போடுறதா முக்கியம். ராத்திரி ஒரு நாள்
இது மாதிரி தான் ஒரு சொற்பொழிவு பண்ணிட்டு தஞ்சாவூர்ல இறங்கி நடந்து போன மணி சரியா 12. ஒரு பயத்தோட சிவத்தோட போயிட்டு இருந்தேன். பயம் போயிடும் இல்லையா? பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உரம் மாட்டின பேரல். பேரலுக்கு உரம் மாட்டினா எப்படி இருக்கும் புரியுதா? பேரலுக்கு உரம் மாட்டின மாதிரி வரிசையா வாசல்ல. என்னடா அது பேய் பிசாசு இப்படி இருக்காதே, நமக்கு வேற மாதிரி சொல்லி வச்சாங்களே அப்படின்னு பார்த்தா கால் இருக்கு, எல்லாத்துக்கும் கால் இருக்கு. ஆனா எல்லாம் பேரல், உர போட்ட பேரல். ஒருத்தன் கவிதை எழுதுனா தீபாவளி தீபாவளி மற்ற நாள்ல அழுக்கு நைட்டி, தீபாவளிக்கு புது நைட்டி. அவ்வளவுதான் நம்மளுடைய தீபாவளி. மற்ற நாள் அழுக்கு நைட்டி, தீபாவளிக்கு புது நைட்டி. அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ராத்திரில 10 மணி வரையும் சீரியல் பார்த்துட்டு, அதுக்கு மேல போட முடியல, அவனாலேயே முடியல. எவ்வளவுதான் சொல்றது? 10 மணி வரையும் சீரியல் பார்த்துட்டு தூக்கம் வராம அது கோலம் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்குது. என்ன மார்கழி மாசம் கலர் கோலம் போடணும், ஏன் தை மாசம் போட்டா போலீஸ் பிடிச்சிடுமா? போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுமா? ஏன் மார்கழி மாசம் போட சொன்னான்ற அறிவே இல்லை. 10 மணிக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு இத்தனை புள்ளி வைக்கணும், அத்தனை புள்ளி வைக்கணும் அப்படின்னு கோலம் போட்டுட்டு போய் படுத்து 8 மணி வரையும் தூங்கிட்டு இருக்கு. நானும் மார்கழி மாசம் கோலம் போட்டாச்சு, சடங்கு செஞ்சிட்டோம்ல. மார்கழி மாசம் கலர் கோலம் போடுவது பாருங்க, இப்படி போயிடுச்சே வாழ்க்கை, இப்படி போயிடுச்சு நம்முடைய சடங்குகள். சடங்குகள் என்பவை நாம் அறிவியல் பூர்வமாக ஒன்றை ஒப்புக்கொள்ள மறுக்கும் பொழுது கடவுளின் பெயரால் அதை செய்ய வைத்தார்கள். சர்க்கரை நோய் இருந்தா நட அப்படின்னு சொன்ன நடக்க மாட்டான். கோயிலை 10 முறை வலம் வந்தினா உனக்கு செல்வம் பெருகும். சுத்துவான் 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 சுத்துவான், கோயிலை சுத்தி சுத்தி வருவான். அப்ப அவனுக்கு அழகா என்ன வந்துருச்சு? நடைப்பயிற்சியும் வந்துருச்சு, நல்ல மனப்பயிற்சியும் வந்து விடுகிறது. கோவில்ல பிரகாரத்தை பெரிய பிரகாரமா கட்டி வச்சு சுத்த வச்சாங்க. நந்தவனங்களை அமைத்தார்கள். நல்ல காற்று, இன்னைக்கு மாசுபடிந்த காற்றை சுவாசிக்கிறோம். நந்தவனங்களை அமைச்சார்கள். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு தலமரத்தை நட்டு வைத்து காப்பாத்தினாங்க. வில்வம் தான் உயர்ந்ததுன்னா எல்லா தலத்துக்கும் வில்வம் இருக்கணுமே. புறவாறு பனங்காட்டூர் பனமரம் தலமரம், திருப்பைங்கேலி வாழை மரம் தலமரம், வன்னி மரம் தஞ்சை பெரிய கோவில் தலமரம். அப்போ ஒவ்வொரு மரத்தையும் காப்பாற்றினார்கள். இதுல அறிவியல் இருக்கிறது. வேப்ப மரத்தை வெட்டாத, அது உடம்புக்கு நல்ல காற்றை கொடுக்கும். சொன்னா வெட்டுவேன், நான் தான் வச்சேன், நான் தான் வெட்டுவேன்னு விதண்டாவாதம் பேசுவான். டே ஆத்தா குடி இருக்கு, அப்புறம் உன் இஷ்டம். அடுத்து மஞ்ச சுனிய சுத்துவான், விபூதி பட்டைய போடுவான், குங்கும பட்டை வைப்பான், கும்பிடுவான். இப்ப எனக்கு ஆத்தாவை காப்பாத்துறது முக்கியம் இல்ல, வேப்ப மரத்தை காப்பாற்றணும். ஆத்தாவை சொல்லி வேப்ப மரத்தை காப்பாற்றணும். பார்த்தீங்களா? இந்த அறிவியல் தாங்க ஆன்மீகம். ஆன்மீகம் வேறு, அறிவியல் வேறு இல்ல. புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். நாங்க பொய் பேசாத சொன்னா பேசனா என்னன்னு கேட்கிறான். காளியாத்தா கண்ணை குத்திரும் சொல்லி வச்சாங்கல்ல. யாருக்காவது எந்த நூற்றாண்டிலாவது காளியாத்தா கண்ணை குத்திய கல்வெட்டு சான்றுகள், செப்பேட்டு பதிவுகள், ஓலைச்சுவடி குறிப்புகள் இருக்கா? இன்னைக்கு வரையும் நம்ம பயப்படுறோம்ல. நம்ம விஷயத்துல காளியாத்தா குத்திட்டா என்ன பண்றது? பயம் வருது இல்ல, பொய் சொல்றதுக்கு தயங்குறோம் இல்ல. அப்ப ஆன்மீகம் என்பது அச்சுறுத்தி நல்வழிப்படுத்துது. அதுக்கு பேர் தான் பயபக்தின்னு சொன்னாங்க. பக்தி அன்பு தான், இல்லைன்னு சொல்லல. அந்த அன்பு வேறு விதமாக போய்விடக் கூடாது, மூட நம்பிக்கையாக போய்விடக் கூடாதுன்னு பயபக்தியா எல்லாத்தையும் சொல்லி வச்சாங்க. அப்ப இறைவனை வணங்கும் பொழுது அன்புதான் அங்கே நிற்கிறது, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அன்பை சொன்னால், அன்பாக சொன்னால் சில ஆன்மாக்களுக்கு புரியாது. சாம வேத தான தண்டம் என்று நான் வச்சிருக்கோம். சில பேர் சொன்ன உடனே புரிஞ்சுப்பான், சில பேர் சொல்ல சொல்ல புரிஞ்சுக்குவான், சில பேர் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். அவனுக்கு பயமுறுத்தினாத்தான். அழகா சொன்னார், நாத்திகம் பேசிட்டு தெரியாத 5 பூதத்தை சாமி அமுச்சு வச்சிருவான். நான் சொல்லல, அப்பர் பெருமான் சொல்றார். நடையைமை என்று நாத்திகம் பேசாதே, படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள் தடையொன்று இன்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும். ஆனைக்க அண்ணலே ஆனைக்க அண்ணலே
திருவடியை நினைத்து கொண்டிருந்தால் நாத்திகம் பேச தோணாது. ஏன்? இந்த உடலை தந்தது எவன்? இந்த உயிரை இந்த உடலோடு இணைத்திருப்பவன் எவன்? என்னை இப்படி பேச வைப்பவன் எவன்? உன்னை கேட்ப வைப்பவன் எவன் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனால் எங்கு சென்று முடிகிறதோ அங்கு இருக்கிறான் அவன். தேடி கண்டுகொண்டேன் திருமாலுடன் நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் அப்பர் பெருமான். இறைவன் எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறது என்ன தெரியுமா? நமக்கு நாமே ஒரு வெளி வழிபாட்டிற்கு புற வழிபாட்டிற்கு ஒன்றை வைத்திருக்கிறோம். எதற்காக? நம்பிக்கை நமக்கு வருவதற்காக. இப்ப விமான நிலையத்திற்கு போறோம், ஒரு வெளிநாட்டுக்கு செல்லுகிறோம். அந்த வெளிநாட்டில் செல்வதற்கு நமக்கு முதல்ல அவன் என்ன கேட்கிறான்? உன்னுடைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை காட்டுன்றான். ஏண்டா நானே வந்திருக்கிறேன், நான் தான் நல்ல சிவம் சொல்றேன், என்ன நம்ப மாட்டேங்கிறான், என் பாஸ்போர்ட்டை நம்புறான். அது போலத்தான் நாம் இந்த வெளிநாடாகிய கைலாயத்திற்கு செல்வதற்கு இந்த திருக்கோவில்கள் பாஸ்போர்ட் மாதிரி. ஆனா பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு போறதுக்கு விமானம் ஏறுகிற வரைதான். நான் அந்த பாஸ்போர்ட் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியுமா? நான் தானே அது நீ சொன்ன, என்ன நம்ப மாட்டேன், இதை தான் நம்புவேன்னு சொன்னேன்ல. அப்ப இதை அனுப்பிச்சிரு ஃப்ளைட்ல, நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னா அது போய் அங்கே பேசுமா? அது போய் அங்கே பாடுமா? எனவே திருக்கோயில்கள் நமக்கு கைலாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான பாஸ்போர்ட் மாதிரி. இதிலிருந்து நாம் எங்கே செல்ல வேண்டும், யார் செல்ல வேண்டும்? இந்த ஆன்மாவோடு இருக்கின்ற இந்த பிறவி அங்கே பெருமானிடத்தில் செல்ல வேண்டும். அப்ப பெருமான் என்ன பண்றான்? திருக்கோயில்கள் என்கின்ற பாஸ்போர்ட்டை காட்டுறான். இது நமக்கு வெளியே காட்டுகின்ற புற வழிபாடு. ஆனால் அக வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. அப்பர் பெருமான் சொல்றார், இந்த உடம்ப நல்லா பார்த்துக்கோ, இல்லைன்னா வரவெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். நமக்கு உடம்பு நல்லா இருக்கிற வரையும் தாங்க நாம சொல்றதை கேட்பாங்க. நமக்கு உடம்பு கொஞ்சம் சரியா இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க டாக்டர் ஆயிடுவான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நீங்க MBBS MS MD எல்லாம் படிச்ச வேண்டியது இல்லை. கொஞ்சம் லொக்கு லொக்குன்னு இருமுங்க வந்துடுவான். இதுக்கு இதை சாப்பிடுங்க, அதையா சாப்பிட்டீங்க, அது சாப்பிட்டு உசுரோட யாருமே இருந்தது இல்லையே, ஆச்சரியமா இருக்கு, நீங்க என்ன சாவலையா அப்படின்னு சும்மா இருமனவன ICUல படுக்க வச்சுட்டு அப்பாடா இன்று எனக்கு ஆரம்புது ஆனாய் போற்றின்னு போயிட்டு இருப்போம். உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கிற வரையும் தான் நீங்க பேசினவங்க மற்றவங்க கேட்பாங்க. கொஞ்சம் உடம்பு தகராறு பண்ணிச்சு அவன் பேச ஆரம்பிச்சிருவான், கேட்கவே வேணாம். இந்த ஜோசியர்கள் 25வது ஆண்டு 2025 எப்படி இருக்கும்? ஒருத்தன் நேரா போய் வாயை புத்திட்டான், அது எப்படியோ இருந்துட்டு போதும், நீ மட்டும் வாயை திறக்காத ராசா, நீ திறந்துடாது, அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம், நான் அனுபவிச்சுக்கிறேன், நீ பயமுறுத்தாத. முதல் நாளே வந்து உட்கார்ந்துக்கிட்டு கெஞ்சி கூத்தாடுறான், மன்றாடுறான், நீ நல்லா ராசா, நானும் நல்லா இருக்கேன், எனக்கு காரணேஸ்வரர் இருக்கார், போதும், நீ எந்த காரணமும் சொல்லாது, அவரை பார்த்துக்கிறேன், அவர் என்ன பார்த்துக்குவார் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுறான். ஏன்னா எடுத்தடுப்புல துளாராசி நேயர்களே சொல்லும் போது வயிற்றுல புளியெல்லாம் கரைக்குது. ஐயோ என்ன சொல்ல போறானோ, ஏது சொல்ல போறானோ. ஆனா நம்ம சாமிகிட்ட வந்து அவர் எடுத்தடுப்புல சொல்றார், நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். எவ்வளவு அழகான ஒரு உடன்பாட்டு சிந்தனை. கோயிலுக்கு வந்தோம்னா நன்றுன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க, நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். அப்பர் பெருமானவரை கஷ்டப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஆனா அப்பர் பெருமான் போய் கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இதுதாங்க வாழ்க்கை. புறநானூற்று புலவன் சொல்லுகிறான், இன்னா தம்மை உலகம் இனிய காண்ப அதன் இயல்பு உணர்ந்தோரே. இந்த உலகத்துல தீமைகள் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் நிறைய இருக்கும், ஆனால் அதுலயே இனிமையை காண்றான் பாத்தீங்களா, அவன்தான் மனிதன், அவன்தான் ஆறறிவு படித்தவன். அதுல இனிமையை பாரு, அதுல இனிமையை பாரு, அதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு தெரிந்த கதை தான், நினைவூட்டுகிறேன். ஒருத்தனை ஒரு பெரிய சிங்கம் விரட்டுதுன்னா சாதாரண தலை திரிக்க ஓடி வரான். காடு ஓடி வந்தவன் பெரிய பாழுங்கணத்துல கால் தவறி விழறான். விழற நேரத்தில் டக்குன்னு ஒரு கொடியை பிடிச்சி தொங்குறான். கீழே பார்த்தா முதல்ல ஆன்னு திறந்துருக்கு. 10 நாள் அதுக்கு சாப்பாடு இல்லை. வந்துட்டான்டா ஒரு கொழுத்தவன், புட்டிச்சு இன்னைக்கு நம்ம புத்தாண்டை கொண்டாடிடுவோன்னு வாயப்படுது, ரெடியா இருக்கு. ஒரு 20 முதல்ல, ரொம்ப இல்லை 20 முதல்ல வாயை திறந்துட்டு உட்காந்துருக்கு. சரியா? இப்ப இவன் காலுக்கு கீழே ஒரு பாம்பு வெளியில வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகுது. இவன் இறங்கினா போட்டுருவோம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு அந்த பாம்பு பொந்துலேருந்து வெளியில வருது. இவன் கால் இன்னும் சரியா அது கெட்டல, ஜம்ப் பண்ணி பாம்பு வரல. அந்த நேரத்தில் அந்த கொடி இருக்கு பார்த்தீங்களா, அது மேல ஒரு மரங்கொத்தி உட்காந்து கொடியை வந்து ரம்பம் போட்டு கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கு.
கொடி கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவன் அந்த மரங்கொத்தியை விரட்டுறதுக்கு கொடியை அசைச்சான். பக்கத்தில் இருக்க தேன் கூட்டு களைஞ்சு போச்சு. தேன் கூட்டு களைஞ்சா என்ன வந்து மொக்கிது. அந்த நேரத்தில் இந்த தேன் கூட்டிலேருந்து தேன் சொட்டுச்சு. நாக்க நீட்டினானா என்ன கொழுப்பு இருக்கும். அடுத்த நிமிஷம் எனக்கு இல்லை. ஆனால் அதுதாங்க வாழ்க்கை. சிங்கம் விரட்டும், கிணத்துல விழுவோம், கொடியை பிடிச்சிட்டு தொங்குவோம், கொடியை ஒருத்தன் அறுப்பான், கீழே ஒருத்தன் ரெடியா பிடிக்கலான்னு இருப்பான். இவ்வளவு இருந்தாலும் அதுல இனிமையை பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் வாழ்க்கை. ஒருத்தன் வெளியில வந்து சொன்னான், எல்லாரும் வீட்டில் புலி வெளியில எலி என்று சொல்வார்கள், நான் வீட்டிலும் புலியாகவே இருக்கிறேன். கேட்டவனுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். பொதுவாக சொல்லுவாங்களே வீட்டில் எலி வெளியில புலி, ஆனால் நான் வீட்டிலும் புலி அப்படின்னா. எப்படா ராசா உன்னால மட்டும் அப்படின்னா? ஆனா அந்த புலிக்கு மேல ஒரு பத்திரகாளி இருக்கும் அப்படின்னா. புலிக்கு மேல ஒரு பத்திரகாளி. இன்னைக்கு என் மனைவியை நான் மண்டி போட வச்சுட்டேன்னா, டெய்லி என்ன அடிக்க வருவா, தப்பிச்சு இன்னைக்கு மண்டி போட வச்சுட்டேன். எப்படா மண்டி போட வச்சு? கட்டில் கடையில் போயிட்டேன்னா அவ கட்டில் கடையில் விட்டு தொலாவி இருக்கா மண்டி போட்டு. இவனை எப்படியாவது இன்னைக்கு அடிச்சிடணும் மண்டி போட வச்சு. அப்ப பாருங்க, பிரஷர் அதிகமாகும் பொழுது குக்கர் எப்படி விசிலடித்து கொண்டாடுகிறதோ, உங்களுடைய பிரஷர் அதிகமாகும் போது சிவநாமத்தை சொல்லி கொண்டாடுங்க. பிரஷர் அதிகமாகும் போது பாருங்க, விசில் எப்ப அடிப்போம்? மகிழ்ச்சியில தான் அடிப்போம். ஆனா குக்கருக்கு பிரஷர் அதிகமாகும் போது விசில் அடிக்குது பாருங்க. அப்ப இன்னா தம்மை உலகம் இனிய காண்ப அதன் இயல்பு உணர்ந்தோரே. எனவே திருவடியை நினைத்து கொண்டால் நமக்கு அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அதனாலதான் திருவடிக்கு விண்ணப்பம்னு வச்சார். அடுத்த அருமையான ஒரு பாட்டு, நம்முடைய அப்பர் பெருமான் கண்ட அந்த திரு கைலாய காட்சி. எப்படிப்பட்ட காட்சி? அருமையான காட்சி. அந்த காட்சியை பார்த்துடலாமா? மாதர் பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தே தீ புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் பாதம் கண்டறியாதன கண்டேன். எவ்வளவு பெரிய விஷயம்! கஷ்டத்துல திருவடியை நினைத்தால் அது எப்படி இருக்கும்? குற்றமில்லாத வீணையிலிருந்து வருகிற ஓசையை போல் இருக்கும். குளிர்ந்த தென்றல் காற்றை போன்று இருக்கும். அருமையான மாலை நேரத்தில் வருகிற முழு நிலவை போல குளிர்ச்சியாக இருக்கும். வண்டுகள் மொய்க்கக்கூடிய தடாகத்தை போல் இருக்கும்னு திருவடியை நினைத்து கொண்டு சுண்ணாம்பு காலவாயில் இருந்த திருநாவுக்கரசர் இப்படி சொல்லுகிறார். எங்க இருந்தாரு? ஏசி ரூம்ல இல்ல, சுண்ணாம்பு காலவாயில உட்கார்ந்து இருந்தாரு. பல நாட்கள் கழித்து திறந்தார்கள். அருமையா அப்படி குளிர்சாதன பெட்டியில வச்ச ஆப்பிள் மாதிரி வந்தார். எப்படிங்க இருந்துச்சு சுண்ணாம்பு காலவாய்? அப்ப அவர் சொன்னதுதான், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அவனுடைய இணையடியாகிய திருவடியை நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த சுண்ணாம்பு காலவாய் குளிர்சாதன அறையாக எனக்கு மாறியது. அப்ப திருவடியை நினைத்து கொண்டு நாம் செய்கின்ற அத்தனை செயல்பாடுகளிலும் திருவருள் நமக்கு கூட வரும். மறந்துடக்கூடாது. இது பெருமானுடைய செயல் என்ற அந்த நற்செயலை நாம் செய்யும் பொழுது அந்த செயலை பெருமான் நடத்தி கொடுக்கின்றான்.
உள் நின்ற நாவிற்கு உரையாடி என்று நாவுக்கரசர் சொல்றார். அப்ப நம்முடைய பேச்சு தேவையில்லாத செய்திகளை வெளியில கொண்டு வராது. ஏன்? இந்த சொல்லில், இந்த செயலில், இந்த உடம்பில் பெருமான் இருக்கிறான். எனவே நாம் தீயதை சொல்லக்கூடாது, தீயதை செய்யக்கூடாது என்ற நல்வழி திருவடியை நினைப்பவர்களுக்கு ஏற்படும். அதனாலதான் திருவடி ஞானத்தை கொடுக்கும் என்று சொன்னார்கள். அதனாலதான் வைணவத்தில் கருடாழ்வார்னு சொல்ல மாட்டாங்க, பெரிய திருவடின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயரை சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. பெரிய திருவடி யாரு? கருடாழ்வார். சிறிய திருவடி யாரு? ஆஞ்சநேயர். அதுலேயும் திருவடி தான். பரமபதம் என்று சொல்லுகின்ற சடாரி வைக்கின்ற வழக்கம் வைணவத்திலே உண்டு இல்லையா? பெருமானுடைய திருவடிக்கு ஆண்டாள் நாச்சியாரும் விண்ணப்பம் வைக்கின்றாள். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவைத்து உன் பொற்றா மறை அடியே போற்றும் பொருள்களா. சிற்றம் சிறுகாலை, அந்த விடியற் காலை நேரத்தை ஆண்டாள் எப்படி சொல்றா பாருங்க. சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவிடித்து உன் பொற்றா மறை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமேத்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். திருவடிக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். அப்ப சைவம் வேறு வைணவம் வேறு அல்ல. சமயத்தில் இரண்டும் நமக்கு ரெண்டு கண்கள். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி 24 மணி நேரம் சிவபூஜை செய்கிறார். அந்த அருமையான கருவறை சிற்பத்தை நீங்கள் பாருங்க, இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அவருடைய வலது கை சிவலிங்க வழிபாடு செய்யும். 24 மணி நேரமும் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் சிவபூஜை செய்கின்றார். திருவடியை நினைத்துக் கொண்டு அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. சிவபூஜை செய்யும் பொழுது வேற சிந்தனை வரக்கூடாது. புரியுதா? சிவபூஜை செய்யும் போது வேற சிந்தனை வரக்கூடாது. ஆனா நம்ம வீட்டில் செய்யற சிவபூஜை இருக்கே சாமி, கடவுளுக்கு தான் வெளிச்சம். இவன் சிவபூஜை பண்றதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் படுத்தி எடுத்துருவான். பூ பறிச்சு வச்சியா, பால் வாங்கி வச்சியா, சொன்னல்ல, தண்ணி பிடிச்சி வச்சியா, இடத்த கிளீன் பண்ணியா. இவர் சிவபூஜை பண்ணுவாராம். வீட்டில் இருக்கிற 10 பேரை வேலை செய்வாங்க. இவர் அழுங்காமல் குழுங்காமல் அவருடைய வெள்ளை வேஷ்டி எடுத்துகிட்டு வந்து சிவபூஜை செய்கிற, இன்னும் ஃபேனை போட்டு வைக்கலையா, விளக்கேற்றி வைக்க சொன்னல, இப்படியா பூஜை பண்ணுறது? அதுலேயும் என்ன பண்ண, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இன்னைக்கு காலையில் என்ன சமையல்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தபால்காரன் வந்துட்டானான்னு பாரு. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அந்த பையன் செக் புக் எடுக்கிறான் பாரு, எதாச்சும் ஃபில்அப் பண்ணிட போறான். என் கையெழுத்து என்னோட அவன் நல்லா போடுறான். இதுல இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கவான். அதுல இன்னொரு வேகம் பார்த்து, இன்னொன்று ரொம்ப முக்கியமான வரி. சிவபுராணத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது, அப்ப நேரத்தை பார்க்க வேண்டியது. டைம் அதிகமாயிடுச்சு இல்லையா? அவர் சொல்றாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க. அந்த இடம் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க, பிறப்பிற்கும் பிஞ்ச கண்ணன் பேய்கடல்கள் வெல்க, புறத்தாருக்கு செய்யந்தன் பொங்கடல்கள் வெல்க. இது மாதிரி பூஜையா? இப்படியா பூஜை பண்ண சொன்னாங்க? கையொன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்து ஒன்று என்ன, பொய்யொன்று வஞ்சக நான் ஒன்று பேச. பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஐயா இருக்காங்களா அப்படின்னு கடன் கொடுத்தவங்க கேட்பான். நான் இல்லைன்னு சொல்லிடு. அதான் பொய்யொன்று வஞ்சக நான் ஒன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார. கரண்ட் இல்லைங்க, விசிறு வச்சு விசிறு வேர்க்குது இல்லை சிவபூஜை பண்ணும்போது. புலால் கமழும் மெய்யொன்று சார விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. பட்டினத்தார் சொல்றார். நம்ம செய்கிற பூஜை அப்படி இருக்கு. ஏன் 10 வருஷம் பூஜை பண்ணுறேன், 20 வருஷம் சைவ சித்தாந்தம் படிக்கிறேன், 15 வருஷம் தேவார வகுப்புக்கு போகிறேன், இந்த சாமி என் கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டேங்குது. எப்படி பார்க்கும்? நான் சாமியாக இருந்தால் உங்களை வாழவே வச்சிருக்க மாட்டேன். நல்ல காலம் நான் சாமியா இல்லை, மனுஷனா படைச்சிட்டார். இல்லை நீ பண்ணுற அநியாயத்துக்கு இவன் தப்பு பண்ணிட்டு தெய்வ குத்தம்னுவான். இவன் தப்பு பண்ணுறதுக்கு பேர் என்னது? தெய்வ குத்தம்னுவான். சாமி இழிச்சவாய் சாமி, அதனால உங்களெல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கு. ஏன்னா வேண்டுதல் வேண்டாமை இல்லானவன் இல்லையா? கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பொருளும் களிப்பேன்னார் வள்ளலார். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பொருளும் களிப்பேன்னார். எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறவன், திருவடியை நினைக்கிறவங்களுக்கும் கொடுக்கிறவன், நினைக்காதவங்களுக்கும் கொடுக்கிறான். ஆனா என்ன பயன்? நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர். அப்படி நினைச்சு தொழுதாங்கன்னா அந்த பலனை முழுமையா அனுபவிக்க முடியும். நினைக்கலைன்னா உங்களுக்கு தீங்கு செய்வான்னு சொல்லல, எந்த நூல்லையும் சொல்லல. நினைச்சா நன்மை கிடைக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு வாய்த்திருக்கிறான்.
அப்படிப்பட்ட பரம கருணாமூர்த்தி நமக்கு சிவபெருமானாக நமக்கு தலைவனாக வாய்த்திருக்கிறான். இந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம்? நம்பி ஆரூரருக்காக அந்த வீதியில் நடந்த பாதம். ஞானசம்பந்தருக்கு பால் கொடுக்கிறதுக்கு வண்டி எடுத்துட்டு வந்த சிவபெருமான், நல்லா புரிஞ்சுக்கணும், ஞானசம்பந்தருக்கு பால் கொடுக்கிறதுக்கு பக்கத்தில் தான் இருந்தார். ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். ஞானசம்பந்தர் பாலுக்காக அழுத குளக்கரையும் தோணி அப்பர் இருக்கக்கூடிய அந்த கருவறையும் ஒரு 50 மீட்டர் தொலைவு. அந்த 50 மீட்டர் தொலைவுக்கு சாமி என்ன பண்ணாரு? 4 வீலர் எடுத்துட்டு வந்தார். 2 வீலர் கூட இல்லை. சாமிகிட்ட இருக்கிறது 4 வீலர். பாவம், ரொம்ப ஏழை. வச்சிருக்கிறது என்னது? 4 வீலர். பாருங்க, முதல்ல 4 வீலர் வச்சிருந்த சாமி நம்ம சாமிங்க. திருமாலுக்குள்ள 2 வீலர் தான், கருடன் தானே. இத அப்பர் சுவாமி சொல்றார், 4 கோலாம் அவர் ஊதியின் பாதங்கள். ஊர்தினே சொல்றார் இல்லையா, ஊர்தியின் பாதங்கள். எனவே 4 வீலர். ஞானசம்பந்தருக்கு பால் கொடுப்பதற்கு எப்படி வந்தாரா? 4 வீலர் எடுத்துட்டு வந்தார். அதை ஞானசம்பந்தர் பதிவு பண்றார். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி. ஆனால் அன்பாக நம்பி ஆரூரர் பறவை நாச்சியாருடைய மனைக்கு சென்று எங்களுக்கு இருக்கும் ஊடலை தீர்த்து வை, அப்பதான் நான் உன்னை பாடுவேன்னு சொன்ன உடனே இந்த தேவார தமிழ் கேட்க நடந்து போனான் திருவாரூர் வீதியில் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட திருவடி பாருங்க. பால் கொடுக்க வரும் பொழுது வாகனத்தில் வந்த பெருமான் தன்னுடைய அடியார் படுகின்ற துயரத்தை களையும் பொழுது என்ன இருக்கு ஏது இருக்கு எதையும் பார்க்கல. அம்பாள் என்ன நினைப்பான், மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, எதுவும் பார்க்கலையா, ஓடி வந்தாராம் என்று திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். தொண்டர் நாதனை தூதிடை விடுத்தது, எலும்பு பெண்ணுருவா கண்டது, முதலை உண்ட பாலனை அழைத்தது, கன்னி தண்டமிழ் சொல்லோ மறுபுல சொற்களோ சாற்றீர். இதெல்லாம் செய்தது இந்த தெய்வ தமிழ் அல்லவா? அந்த தெய்வ தமிழை நீங்கள் அனைவரும் பாடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எனவே அடியார் திருவடியை பிடித்து கொண்டாலும் குருநாதர் திருவடியை பிடித்து கொண்டாலும் நாம் சென்று சேருகின்ற இடம் பெருமானுடைய திருவடி என்ற நினைவோடு ஒவ்வொரு செயலையும் திருவடி செயலாக நினைத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த புத்தாண்டில் அற்புதமான ஒரு கருத்தாக இங்கே வைத்து ரொம்ப அழகா சொன்னார். தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும், வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும், இம்மை வினையடர்த்து எய்தும் போதிலும், அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்த மனசுல நினைச்சு சொல்றார், வெப்பொடு விரவி ஓர் வினை வரியும், அப்பா உன் அடி அல்லால் அரற்றாது என்ன, இடரினும் தளரினும் எனது உரு நோய் தொடரினும் உன கடல் தொழுதெழுவேன். உன்னுடைய திருவடியைத்தான் நான் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே என்று பாடி, அதை மட்டுமல்ல நிறைவாக ஒரு செய்தி. ஏன்னா இந்த நிறைவு 8:30 மணிக்கு நாம் நிறைவு செய்யணும். நல்ல காலம் சொல்லிட்டாங்க இல்லையா, பல பேருக்கு சொல்ல மறந்துடுவாங்க. சொல்ல மறந்த கதைன்னு அவர் பாட்டி பேசிக்கிட்டே இருப்பார். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ண முடியும்? ஆனால் சில பேர் முடிக்கிற மாதிரி வந்துட்டு திருப்பி ஆரம்பிச்சிருவாங்க. முடிக்கிற மாதிரி இருக்கும், அப்பா முடிச்சிருவார் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. என்று திருநாவுக்கரசர் குறிப்பிட்டது போலே அப்படின்னு திருப்பி அங்கே போயிடுவார். ஓ இப்போதான் வராரோ அப்படின்னு. அதுபோல எவ்வளவு நேரம் நாம் பேசினோம் என்பது முக்கியமல்ல, எந்த கருத்து நம்முடைய மனதில் பதிந்து இருக்கிறது. ஒருத்தர் சொன்னார், புலியை பார்த்து வீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், யானையை பார்த்து கம்பீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எறும்பை பார்த்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும், தேனியை பார்த்து சேமிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சார், வாட்சை பார்த்து பேச கற்றுக்கணும், அப்புறம் மற்றெல்லாம் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னார். அவ்வளவு நேரமாக பேசிட்டேன் அப்படின்னார். கேலண்டரை பாருங்கன்னார். புரியுதா அவர் எப்படி பேசியிருப்பார்? அப்ப எவ்வளவு இருந்தாலும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று சொல்வார்கள். அப்படி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அழகாக ஒரு திருப்பாடலில் சொல்லுவார், பொன்னடியே பரவி நாளும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையார் நெடுங்களம் மேயவனே. உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் அன்பு செய்கிறோம், எங்களுடைய இடர்களையெல்லாம் நீ களையக்கூடாதா சாமி?
அன்னைக்கு மார்கண்டேயனுக்காக நீ வந்தாய் அல்லவா, அதே திருவடியைத்தானே நாங்களும் பற்றி கொண்டிருக்கிறோம், எங்களது இடர்களையும் நீ களைய வேண்டும் என்று அழகாக அந்த குழந்தை கேட்டது. எனவே நாம் பெரிய புராணத்தில் தொடங்கி திருஞான சம்பந்தரில் நிறைவு செய்திருக்கிறோம். எனவே அப்படியாக நாம் இந்த திருமுறையையும் திருப்புகழையும் தினந்தோறும் பாராயணம் செய்து பெருமான் திருவடி நினைப்போடு வாழ்வோமானால் எல்லா செல்வமும், கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழு பிணி இல்லாத உடலும், சலியாத மனமும், பகலாத மனைவியும், தர்வராத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரு கூட்டு கண்டாய், அலையாடி அரிதியிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீஸ்வர் உருவாகம், அகலாத சுகபாணி, அருள்வாமி, அபிராமியே, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, சிந்தித்தது கடுகளவு விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.